கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்றேன், ஆவியானவர் உணர்த்துறதுனால சொல்றேன். இருதயம் நொறுங்குண்டு வந்திருக்கிறீங்கன்னா இங்கேருந்து நீங்க போகும்போது பெரிய பூஸ்ட் குடிச்சிட்டு போற மாதிரி தெம்பா தான் போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், இங்கேருந்து நீங்க போகும்போது வெறுமையாலாம் போவே மாட்டீங்க. புது பலன் அடைந்தவங்க தான் இங்கேருந்து போவீங்க. ஹல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து வந்துட்டேன், இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல நிலைமையில இருக்கேன், அதனாலதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவீங்கன்னா, அதனாலதான் இதை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்கன்னா, நான் சொல்றேன், அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உங்களுக்குள்ள தேவன் ஜீவன் அனுப்பி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அது வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கணுமா? ருசித்து பார்க்கணுமா? எத்தனை பேர் ருசிச்சு பார்த்து இருக்கீங்க? கர்த்தரை கேட்கல, ருசிச்சு பார்க்கறதுன்னு என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, ருசிக்கிறதுனா என்ன? எதை எப்படி ருசிப்பீங்க? ஒரு சாம்பார் சாதத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கிறாங்க, சாப்பிட்டு சாம்பார் அந்த எப்படி சொல்றது, ஒரு பல விதமான ஐட்டம்ஸ்லாம் வச்சு ரைஸ் போட்டு அதில் சாம்பார் நல்லா நிறைய ஊற்றிருக்கிறாங்க. சுட 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 அப்படியே பிசைஞ்சு பெனஞ்சு அந்த இலையில கடைசியா இருக்கிற மீதி எப்படி சாப்பிடுவீங்க? அதுதான் ருசி பார்க்கறது இல்ல. கடைசியில் இருக்கிற டேஸ்ட். சில பேர் இருக்கிறாங்க, அந்த கடைசி வாயை யாருக்கும் ஊட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாயெல்லாம் கூட ஊட்டி விட்டுருவாங்க, கடைசி வாய் என்ன பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ருசி பார்க்குற அனுபவம். ஹல்லேலூயா. ஆமா. Taste and see that the Lord is good. அதை கேட்கும் போதே செம்மையா இருக்கும். நான் சொல்றேன், நம்ம கர்த்தர் அவ்வளோ நல்லவர், பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. அவரால் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யாம இருக்கவே முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்படிலாம் யோசிக்காத. என்னமோ யோசிக்கிட்டு இருக்கல, அப்படிலாம் யோசிக்காத. அவரால் நன்மை செய்யாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இதை சொல்லும் போதே சில பேருக்குள்ள கேள்வி வரும், அப்புறம் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, வை ஒன்லி மீ அப்படின்லாம் கேள்விலாம் வரும். அவர் நல்லவர் தான், அவர் ருசியானவர் தான். ஆனா அவரை ருசி பார்க்க தெரியாததுனால நீங்களும் நானும் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. எந்த ஒரு உணவு பண்டத்தையும் எப்படி ருசித்து அனுபவிக்கணும்னு தெரியலன்னா அதோட ருசியை நீங்க அனுபவிக்க முடியாது. இந்த பொறுமையா நிறுத்தி நிதானமா சாப்பிட்றவங்களுக்கும் வேக வேகமா சாப்பிட்டு ஏஞ்சி போறவங்க கிட்டயும் நீங்க பேட்டி எடுத்து பாருங்களேன். போட்ட கல்யாண பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல, சூடா தான் இருந்துச்சு, அவ்வளவுதான் இருக்கும் அவங்க கிட்ட. இதே பொறுமையா மென்னு நிதானமா தின்றான் பாருங்க, அவங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அந்த கறி வெந்திருந்துச்சு பாருங்க, அதுல இந்த மட்டனு அதை வாயில போட்டோன்னு அப்படியே மெல்ட்டாகி உள்ள போயிடுச்சுங்க. அதை வாசனை, ஆஹாஹா, அதை கத்திரிக்காய், தால்ச்சா, அந்த தயிர், அந்த கூட்டு, அந்த பொரியல். இப்போ என் பொண்ணோட கல்யாணத்தில் நாங்கள் போட்ட விருந்துக்கு இப்படி தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அட்டாடாடாடா என்னம்மா சாப்பாடு போட்டிங்க, என்னம்மா சாப்பாடு போட்டிங்க, என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க. நான் 12:30 மணி நாங்கள் போய் உட்காந்து சாப்பிடும்போது எடுத்து ஒரு வாயில் வச்சோம் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் அவசர கொடுக்கணும் ஓடினதுனால டேஸ்ட் தெரியல. எவன் ஒருத்தன் காத்திருந்து ருசிச்சு சாப்பிட்டானோ அவனுக்கு அந்த ருசி தெரிஞ்சிச்சு. யார் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பீங்களோ அவங்க கர்த்தரை நிச்சயமா ருசி பார்க்க முடியும். யாரு எடுத்த எங்க அவுத்தனு காலில் தண்ணியை ஊத்திக்கிட்டு வெந்நீர் ஊத்திட்டு ஓடுறாங்களோ அவங்களால கர்த்தரை ருசி பார்க்கவே முடியாது. இப்ப நாம என்ன கேட்டகரி, நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்துக்கலாமா? ஹல்லேலூயா. அவரு ருசியானவர் தாங்க, அவரோட அன்பு ருசியானது தான், அது மாறாது. நான் எப்படி என் தேவனை அண்டி கொண்டு இருக்கிறேன்றதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல யாரும் அறியாத
அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற நிலைமையில நான் நின்றுட்டு இருந்தேன். இதுக்கு மேல வாழவே முடியாது, போதும், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற நிலைமையில நின்றுட்டு இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தெய்வம் இருக்கிறாரு, அவர் சாதாரண தெய்வம் கிடையாது. ஏற்ற வேளையில கிரியை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின்படியே ஏற்ற வேளையில என் வாழ்க்கையில வந்தார், என் வாழ்க்கையவே மாத்தி போட்டுட்டார். ஹல்லேலூயா. அந்த அழகான கண்கள் என் மேல பட்டுச்சு, என் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால எங்க வேணா போய் என் காலரை தூக்கி விட்டு சொல்ல முடியும், இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஒரு மார்வாடி குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்துல உறவுகளால எல்லாராலையும் எதிர்ப்பு வந்த போதிலும் அவருடைய அன்பு எங்களை உறுதியா இன்றைக்கு வரைக்கும் நிக்க வைத்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் நாங்க, ராஜ்புத் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐதீகமான பக்தி நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வதும் அவருக்கு லேசான காரியம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒருத்தனை தூக்கின்னு வரதும் அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க என் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை, என் குடும்பம் பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க ஐதீகமான குடும்பம், நான்லாம் வெளியில வர முடியாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடையாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படிப்பட்ட அப்பா டக்கர் வந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்னும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வமாம். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தமிழ் புரியுதா? ஏன் தமிழ்லாம் புரியும்? வேதத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் பேசுகிற தமிழ் எத்தனை பேருக்கு புரியுது? சிறியவன், எளியவன். எளியவன் தெரியும் தானே? யார் எளியவன்? யாருமா? அழகா சொன்னாங்க அம்மா. கையை தட்டலாமா எல்லாரும்? கிட்டத்தட்ட வாழ்க்கையில எல்லாரால ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஏன் கேட்க நாதியற்ற நிலைமையில இருக்கிறவங்களை அவர் கைவிடுகிற தெய்வமே அல்ல. நீ இருக்கிற நிலை எப்படிப்பட்ட அதல பாதாளமா இருந்தாலும் அங்கேருந்து உங்களை தூக்கிக்கிட்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாமே தாழ்த்தி என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் எங்க இருக்கிறார்? தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்துல சர்வ மகிமையில இருக்கிறாராம். அந்த சர்வ மகிமையை விட்டுட்டு இந்த பூமிக்கு இறங்கி தன்னை தாழ்த்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். இங்க வந்து ஒரு ஐஏஎஸ் இல்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, சரிங்களா? அப்போ நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஆறு இப்படி இறங்கி வந்து அவருக்கு வணக்கம் சொன்னா அவர் எப்படி வணக்கம் சொல்வாரு? கரெக்டு தான், அவ்வளோதான் இருக்கும் இல்லையா? அதே அவரோட பெரிய அதிகாரி வந்து வணக்கம் சொன்னா அவரா வணக்கம் சொல்லுவாரு? இவர் ஏஞ்சி நின்று சொல்லுவார். கரெக்டு தானே? இதுதானே நியாயம் பூமியில். ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. ரொம்ப முடியாத நிலைமையில ஒரு பாட்டியம்மா அப்படி நடந்து வராங்கன்னு வைங்களேன். ரொம்ப எளிமையா, ஏழை, பார்க்கும்போது தோட்டத்திலே தெரியுது. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த பாட்டியம்மாவோ அந்த தாத்தாவோ வந்து நிற்கிறாருன்னா அவங்கள பார்த்த உடனே அவர் எந்திரிச்சு நின்று ஐயா வணக்கம், சௌக்கியமா இருக்கீங்களான்னு இறங்கி வந்து கையை பிடிச்சி கொண்டு போய் உட்கார வைப்பாரா? அப்படி உட்கார வச்சாருன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் கிருபை, அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத உங்களையும் என்னையும் பார்க்கறதுக்காக அவர் மகத்துவத்திலையும் மகிமையிலையும் உட்கார்ந்துட்டு இருந்த அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏழை கோலமாய் மனுஷ ரூபமாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. இதை விடவா அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய காரணம் வேணும் நம்மளுக்கு? இதை செய்த தேவனா உங்களை எண்ணி மீட்டெடுக்க மாட்டாரு. தம்முடைய ஜீவனை வேற தந்துட்டு போயிட்டாரு. ஜீவனையே தந்த தெய்வம் நம்ம ஜீவனுக்கு தேவையானதையா தராம போயிருவாரு. ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது வெறும் வசனம் கிடையாது, இது என் வாழ்க்கையின் அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வேதத்தை வேதமா பார்க்காதீங்க, வேதத்தை வெறும் வேதமா பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்ற ஆரம்பிப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனோடு உறவாடுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. இதுல இருக்கிற வசனம் ஒரு வசனமாய் அல்ல, இது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார் என்ற வார்த்தை இது வெறும் வார்த்தை அல்ல, இது என் வாழ்க்கையின் அனுபவம். சர்வ ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என் குடும்பம் எல்லாவற்றையும் எழுந்து போனோம். அப்பா பேர் வீரேஷ்குமார் மதுக்கர், எங்களுக்கு சொந்த ஊர் ராஜஸ்தான்ல கோட்டா அப்படின்னு ஒரு பெரிய பகுதியில் என் அப்பா கூட பிறந்தவங்கலாம் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தாங்க. என் தாத்தா பாட்டி கிட்ட ஆஸ்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ஏராளமான காசு. என் அப்பாவும் ப்ரொஃபஸர் ஆகணும், பேராசிரியர் ஆகணுன்றது என் தாத்தாவோட விருப்பம். என் அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ மகனை உனக்கு என்ன ஆக விரும்புகிற தாத்தா கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, எனக்கு ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு சொல்லி. ஒரு ராஜபுத்திர வம்சத்தில் பிறந்துட்டு இவ்வளவு உயர் குலத்தில் பிறந்துட்டு நீ சினிமாக்காரன் ஆகணும்னு விரும்புறியா? குடும்ப மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்ட, சொத்துல 5 பைசா தரமாட்ட, வீட்டை விட்டு வெளியில போன்னு துரத்திட்டாங்க. இன்னைக்கு தான் சினிமாக்காரங்களுக்கு செலிபிரிட்டின்னு பேரு. அவங்க தெருவில் எங்க போனாலும் போய் செல்ஃபி எடுத்துக்குவோம் நம்ம. அந்த நாட்கள்ல அவனுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு. என்ன பேர் தெரியுமா? இருக்காது, சொல்லுங்க கரெக்ட். கூத்தாடின்னு பேரு. என்ன பேரு? கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு கிடைக்காது, வாடகைக்கு வீடு கிடைக்காது, சமுதாயத்தில் மரியாதையும் கிடைக்காது. இதுதான் சினிமாக்காரனுடைய நிலைமை அன்னைக்கு. இன்னைக்கு சினிமாக்காரங்க யார என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
நான் பொதுவாக சொன்னேன், நீங்கள் வேற எங்கேயும் போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். ஸோ சினிமாக்காரனாய் குடும்ப மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியில் போன்னு துரத்திட்டாங்க. என் அப்பாவுக்கு தன்னோட லட்சியம் முக்கியம்னு சொல்லி அங்கேருந்து மும்பை பட்டணத்துக்கு வந்து கடினமாக உழைச்சி சினிமா துறையில் தன்னை இணைத்து கொண்டு கதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறது, இப்படி சின்ன சின்ன வேலையை செஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நல்ல நிலைமையில எங்கள் அப்பா அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. லட்சங்களை சம்பாதிச்சு மும்பையில் செட்டில் ஆயிட்டாங்க. அமிதாப் பச்சன் எத்தனை பேருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்தார் போல் இருக்கு. எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. ஓ, நம்பிக்கை வேலூருக்கு வந்து விட்டது. கல்யாண் ஜுவல்லரிஸா? விளம்பரத்தை பார்த்துட்டீங்களோ? சரி, இந்த இந்த அமிதாப் பச்சனுடைய ஆரம்ப நாட்கள் படங்கள்லாம் என்னோட அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ராஜேஷ் கண்ணா, ஜிதேந்திரா, தர்மேந்திரா, ஹேமமாலினி, ரேகான்னு சொல்லி எல்லா நடிகைகளோட நிறைய படங்களை பண்ணி லட்சங்களை சம்பாதிச்சு மும்பையில் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த நிலைமையில அப்பாவுக்கு சென்னையில் இருக்கிற ஒரு சினிமா கம்பெனிலேருந்து அழைப்பு வருது. தமிழ் படங்களுக்கு ஹிந்தியில் டைலாக் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும், நீங்கள் வாங்கன்னு எங்கள் அப்பாவை கூப்பிட்றாங்க. என் அப்பா வந்து இங்கே சென்னையில் செட்டில் ஆகிட்டார். இங்கே வந்து என் அம்மாவை திருமணம் பண்ணாங்க. எங்கள் பெற்றவங்களுக்கு நாங்கள் 3 பேர் பிள்ளைங்க. என் அண்ணன் பேர் விக்ரமாதித்யா, என்னோட பேர் அமர்தீப், என்னோட தம்பி பேர் அனுராக். வாழ்க்கை வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. அப்பா இங்கேயும் வந்து லட்சங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. சொல்லணும்னா வசந்த மாளிகைன்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை. அந்த படத்தை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க, பிரேம் நகர்னு சொல்லி. அதுக்கு கதை எழுதி, அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி, அதில் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்பா அந்த படத்தில். இன்னும் சொல்லணும்னா என் அப்பா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னா சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கமல்ஹாசன் படம். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி பார்த்துருக்கீங்களா? நான் என் கையை தூக்குவேன், யாராவது பார்த்து போட்டு குத்துற போகிறாங்க நம்மளை பாஸ்டர்கிட்ட. லேலுயா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம்ல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டக்காரனை காட்டுவாங்க. பேர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எலி போகும், அதை கொன்னுட்டு அதை நட்டு அதை புதைச்சிட்டு அந்த இடத்துல ரோஜா செடியை நட்டு வைப்பார். சிகப்பு ரோஜாக்கள்னு பேரை போடுவாங்க. கமல் வெளியில் போகும்போது அப்படியே ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார் முறைச்சிக்கின்னு. அவர் தான் எங்கள் அப்பா. அப்பாவுக்கு தமிழ் தெரியாது, அதில் ஊமையாகவே நடிச்சிருப்பார் அந்த படத்தில். இங்கேயும் வந்து ஸ்ரீதேவி தெரியும் தானே? இப்போ உயிரோடு இறந்துட்டாங்க அவங்க. ஆமாம், அவங்க தமிழ் படத்துலேருந்து ஹிந்தி படம் நடிக்க போகும்போது அவங்களுக்கு ஹிந்தி டியூஷன் எடுத்தது என்னுடைய அப்பா. ஹிந்தி பண்டிட்டாக இருந்தது என்னுடைய அப்பா. இப்படி பெயர், புகழ், பணம், இங்கேயும் வெல் செட்டில்டு. என் அம்மாவை பற்றி சொன்னால் ஆள் செம்ம அழகாக இருப்பாங்க, மனசு அதை விட அழகாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், உபசரிக்கணும்னா என் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். 4 பேர்லேருந்து 5 பேர் எங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. துணி துவைக்க ஒருத்தங்க, பாத்திரம் தேய்க்க ஒருத்தங்க, வீட்டை க்ளீன் பண்ண ஒருத்தங்க, தோட்டத்தை க்ளீன் பண்ண ஒருத்தங்க, சமயத்தில் எங்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆள். எங்கள் அம்மா மகாராணி மாதிரி இருப்பாங்க. டாப் டு பாட்டம், மேட்சிங் டு மேட்சிங். மேலே கிளிப்பு ரோஸில் ஆரம்பிச்சு நெயில் பாலிஷ் வரைக்கும் ரோஸ் தான். ரோஸ் புடவை, ரோஸ் ஹேண்ட்பேக், ரோஸ் கலர் கர்ச்சிஃபு, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டேன்னு பேர் போட்டு கர்ச்சிஃபு. சரிங்களா? என் அம்மா அப்படியே மகாராணி மாதிரி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. உதவி செய்யணும்னு அவ்வளோ பிடிக்கும். அப்போ கத்தையாக காசு கொண்டு வந்துக்கிறோம். அன்றைக்கி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கிடையாது, பேங்க்கு இது ஆன்லைன்லாம் கிடையாது, ஏடிஎம் கார்டெலாம் கிடையாது. காசை கத்தையாக கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கி பீரோவில் வைப்பாங்க. யாரு கேட்டாலும் எடுத்து உதவி பண்ணிடுவாங்க, கணக்கு வழக்கே இருக்காது. அப்பாவும் காசு, பணம், சொத்து எங்கே இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டதும் இல்லை, அம்மா கேட்டுக்கிட்டதும் இல்லை. ஏன்னா கத்தையாக பீரோவில் காசு இருக்கும். என் அம்மாவுடைய குடும்பத்தை பற்றி சொன்னால், என் அம்மாவுடைய அம்மா ஒரு பழைய காலத்து நடிகை. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா டைலாக் வச்சு ஒரு படம் வந்துச்சு. எந்த படம் சொல்லுங்க? கரெக்டு. அந்த படத்தில் கடைசியில் ஒரு சாமியை காட்டுவாங்க. அந்த சாமிக்கு ரைட் சைடில் ஒரு பொண்டாட்டி, லெஃப்ட் சைடில் ஒரு பொண்டாட்டி இருக்கும். அதில் ஒன்று என் பாட்டி. சரிங்களா? பல படத்தில் இந்த மாதிரி என் பாட்டி குணச்சித்திர நடிகையாக நடிச்சிருக்கிறாங்க. 6லிருந்து 60 வரைன்னு ரஜினிகாந்தோட படத்தில், இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சவுகார் ஜானகியும் என் பாட்டியும் அச்சசல் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாஃப் கட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்படி இங்கேயும் வந்து பேரு, புகழ், பணம் சம்பாதிச்சாச்சு. என் அம்மாவுடைய அம்மா ஒரு நடிகை. என் அம்மாவுடைய தங்கச்சியோட கணவர், தங்கச்சி, என் அம்மாவோட தங்கச்சி, அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர், அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர். பல தமிழ் படங்களில் நடனம் ஆடி இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என் அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்கார் என்னுடைய சித்தப்பா, அவர் கேமராமேன். அண்ணாமலைன்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? வந்தேண்டா பாலுகாரன். அந்த படத்துக்கு என் சித்தப்பா தான் கேமராமேன். இன்னும் பல விஜயகாந்த் படங்கள், பறந்து பறந்து அடிப்பார் பாருங்க, அந்த படத்துக்கெல்லாம் என் சித்தப்பா தான் கேமராமேன். ஏப்பா நீ ஏதோ சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க, நீ வந்தது சினிமாவாக பேசிட்டுருக்கிறிய, சாட்சி எப்போ சொல்லுவேன்னு கேட்குறீங்க. இதுதான் சாட்சியை. இப்படி குடும்பமே சினிமா குடும்பம். நாளைக்கு நாங்களும் பெரிய ஸ்டார் ஆகிடுவோன்ற கனவோடு வளர்ந்துட்டு இருந்த நாட்கள் அது. என் அண்ணன் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிடுவார். என் தம்பி செம்ம கலராக இருப்பான்,
சுண்டுனா ரத்தம் வந்துடும், அவ்வளோ கலர் அவன் பெரிய ஹீரோ ஆயிடுவான். நான் எங்கள் சித்தி எப்பப்பெல்லாம் ஷூட்டிங் போவாங்களோ அவங்க துப்பட்டா பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போய் அவங்க காரில் ஏறி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். மியூசிக், ஆக்ஷன், டான்ஸ் அப்படின்னா எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அதை பார்த்து 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 நாமளும் பிரபுதேவா மாதிரி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆயிரணும்னு கனவோட வளர்ந்த நாட்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் இந்த பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம். அதில் வந்து மாறோ மாறோ சவுக்கா சக்காசா மாறோன்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு 1000 பேர் ஆடி இருப்பாங்க. அதில் 1000ல் ஒருவனா நானும் ஆடி இருப்பேன். அல்ல, அந்த 1000ல் ஒருவன் இல்லை, 1000 பேரில் ஒருத்தனா நானும் ஆடி இருக்கேன். அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இதுதான் எங்கள் வாழ்க்கை, இப்படி தான் போகுது அப்படின்னு நினச்சி போயிட்டே இருந்தோம். எதிர்பாராத விதத்தில் 1991ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி அப்பா அவசர அவசரமாக வீட்டுக்கு 2 வீலரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்தாங்க. எதிர்க்கலேருந்து ஒரு ஆட்டோ நேராக வந்து அப்பாவை அடித்து தூக்கி ரோட்டில் வீசிட்டு போயிட்டே இருந்துருச்சு. அப்பா தூக்கி ரோட்டில் வீசப்பட்டு தலையில் அடிபட்டு மூளைக்குள்ளே ரத்தம் கட்டிக்கிச்சு. மூளைக்குள்ளே ரத்தம் கட்டிக்கிச்சு. சென்னையில் வடபழனியில் இருக்கிற விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 1க்கு 2 அறுவை சிகிச்சை நடக்குது. எப்படியாவது அம்மாவை காப்பாற்ற, எங்கள் அப்பாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. எங்கள் அம்மா பெரிய பெரிய தொகைகளை கேட்குறாங்க. அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியாது, அம்மாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியாது, அக்கௌண்ட் என்ன தெரியாது. அப்பா கிட்ட கேட்கலன்னா அப்பா சுயநலம் விழுந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சினிமா துறையில் போய் சொல்லி எல்லா நடிகர் நடிகைகள் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் பண உதவி பண்ணுறாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் எல்லாருமே உதவி பண்ணாங்க. எல்லா பண உதவிகளோட அப்பாவை காப்பாற்ற முயற்சி பண்ணோம். ஆனாலும் சிகிச்சை பலன் இல்லாமல் என் தகப்பனார் மரித்து போனார். 1991ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி என்னோட அப்பா காலமாயிட்டாங்க. வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சு. சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, டாட்டா பாய் பாய் கிளம்பிட்டாங்க. எங்களை விசாரிக்க கூட யாரும் கிடையாது. ஆளு உறவுகளால் கைவிடப்பட்டு, நண்பர்களால் கைவிடப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, கையில் இருக்கிற காசு, பேங்க்ல இருக்கிற காசு அதெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் எங்கள் அம்மா எங்களுக்கு அதே ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள்லேயே கையில் இருக்கிற காசெல்லாம் காலி. அப்பாவோட நண்பர் இடத்துல போயிட்டு உதவி கேட்கலான்னு சொல்லி அம்மா போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பாம்பே போய் பணம் கலெக்ட் பண்ணி வந்து தரேன். எங்கள் அம்மா கிட்ட ஒரு பத்திரத்தில் அவர் தான் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதா அம்மா கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் பணத்தை கலெக்ட் பண்ணி அவர் செட்டில் ஆகிட்டாராம். அந்த பணத்தை எங்கள் கிட்ட கொடுக்கலன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. நாட்கள் கடக்குது, நாட்கள் போகுது. சில மனஸ்தாபத்தினால எங்கள் சித்தப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் சில மனஸ்தாபம், அதனால எங்களை வீட்டில் சேர்க்கறது விட்டுட்டாங்க. வீட்டில் இருக்கிற காசெல்லாம் காலி. இப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா சொன்னாங்க, இப்படியே இருந்தால் என்னமா அர்த்தம், வீடு நிறைஞ்சு இவ்வளோ பொருளை வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்க, எதையாவது பண்ணி எதையாவது விற்று போடுமா பிள்ளைங்களுக்கு சாப்பாடுன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா வீடு, அது வாடகைக்காக எடுத்திருந்த பெரிய பங்களா. ஆனால் உள்ள ஒரு வேளை சாப்பாடு இல்லை. வெளியிலேருந்து பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டரோட குடும்பம், ஆனால் உள்ள பசி பட்டினி. என் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுலாம் தெரியல. அப்பா நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அந்த புக்கோட அலமாரி இருந்துச்சு, அந்த தேக்கு அலமாரி, அதை விற்றாங்க. அதில் கொஞ்சம் காசு வந்துச்சு. அதை வச்சு எங்களுக்கு ஒரு மாதம் சாப்பாடு போட்டாங்க. ஒவ்வொரு பொருளாக வெளியில் போக ஆரம்பிச்சாச்சு. அப்பாவோட கட்டில், அம்மாவோட கட்டில், எங்களுடைய கட்டில், டிவி, பீரோ, சோஃபா, கிச்சனில் இருக்கிற பாத்திரம் பண்டம், சிலிண்டரு, இப்படி கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் விற்று 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 ஒரு வருஷம் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அதுக்கு மேலே வீட்டில் விற்கிறதுக்கு எந்த பொருளுமே கிடையாது. வீடு தொடச்சி போட்ட நிலைமையில் இருக்கு. நாங்கள் மார்வாடி தான், நாங்கள் சேடு தான். ஆனால் அன்னைக்கு எங்களுடைய நிலைமை, நாங்கள் போய் ஒரு வீட்டில் போய் அம்மாவுடைய புடவையை கொண்டு போய் ஒரு மார்வாடி கடையில் அடமானம் வச்சு அதில் வந்த 30 ரூபா 40 ரூபாயில் வைத்த கழுவுன நாட்கள் எத்தனையோ நாட்கள். சூழ்நிலை அப்படியே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருச்சு. நாளுக்கு நாள் மோசமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஹிந்தியில் ஒரு பழமொழி உண்டு, ரொட்டி கப்படா ஒரு மக்கான் एक इंसान की जरूरी हैன்னுவாங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கும் இடம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. சாப்பாடு இல்லை, போட்டுக்க துணியும். இந்த நிலைமையில தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறார், இவ்வளோ பெரிய பங்களாக்கு நீங்கள் வாடகை கொடுப்பீங்க, வீட்டை காலி பண்ணி வெளியில் போங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. எங்களுடைய நண்பர் மூலியமாக ஒரு சின்னதாக ஒரு வீட்டு வாடகைக்கு கிடைச்சது. அந்த வீட்டுக்கு போனோம். வருமானம் இல்லாததுனால் அந்த வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியல. அங்கேருந்து காலி பண்ணி இன்னொரு குட்டி வீட்டுக்கு போனோம், வாடகை கொடுக்க முடியல. இன்னும் குட்டி வீடு, இன்னும் கடைசி ஒரு குடிசை வீட்டுக்கு போனோம். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு.
அந்த வீட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிச்சு இவ்வளவுதான் வீட்டோட சைஸ், இவ்வளவுதான் சைஸ். இதுதான் கிச்சன், இதுதான் பெட்ரூம், இதுதான் ஹால், இதுதான் எல்லாமே. நாங்கள் படுத்து 11 வயசு பையன், நான் படுத்து காலை நீட்டினேன்னா என் கால் வீட்டுக்கு வெளியில் வரும். அவ்வளோதான் வீட்டோட சைஸே. அந்த வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியல, அங்கேருந்து வெளியேற்றப்பட்டோம். வீடே இல்லாம நடுத்தெருவுக்கு வந்தாச்சு. என் அம்மா பெரிய லட்சாதிபதியா இருந்தவங்க தான். என் அம்மாவுக்கு 4-5 பேர் வீட்டு வேலை செய்யறவங்க இருந்தவங்க தான். ஆனா அன்னைக்கு என் அம்மாவுடைய நிலைமை, அவங்க ஒரு வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி துணி துவச்சி அங்கேயே கிணத்தடியில் படுத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. என் தம்பி குட்டி பையன், அவனை கூட வச்சுக்கிட்டாங்க. என் அண்ணன் பெரிய டைரக்டரா வந்துருவாரு, ப்ரொடியூசரா வந்துருவாருன்னு நினைச்சேன். அண்ணன் சென்னையில் ட்ரிப்ளிகேன்ல ஒரு டீ கடையில் கிளாஸ் கழுவுற வேலை செஞ்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்கிட்டார். எனக்கு இருக்க இடம்ல, போட்டுக்கு துணி இல்லை, சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, சுற்றி வருவேன். யாராவது ஒரு வேலை சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு, இல்லைன்னா பட்னி. பசி தாங்க மாட்டேன் சின்ன வயசுல. என் அம்மா வேலை செய்கிற அந்த வீட்டு வாசலில் போய் நின்று மம்மி அப்படின்னு கூப்பிடுவேன். என்னை பார்த்த உடனே அவங்களுக்காக வச்சிருந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வச்சிருந்த சாப்பாடை எனக்கு ஊட்டிட்டு அவங்க பட்னியாக இருப்பாங்க. அந்த சாப்பாடு எனக்கு நிரந்தரமாக கிடைக்கல. என் அண்ணன் வேலை செய்கிற டீ கடை வாசலில் போய் நிற்பேன், எதிர்க்க ரோட்டில் போய் இப்படி நிற்பேன். அண்ணா அப்படின்னு கை காமிப்பேன், அங்கேயேறா அப்படின்னுவாரு. அவங்க ஓனர் அப்படி போன உடனே அவருக்காக வச்சிருந்த சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டு அவர் டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு உட்காந்துருப்பார். அந்த சாப்பாடு எனக்கும் நிரந்தரமாக கிடைக்கல. எங்கள் சித்தி, நான் சொன்னல அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர், என் மேலே ரொம்ப அன்பு ஜாஸ்தி அவங்களுக்கு. நான் ரொம்ப பிடிக்கும். சித்திக்கிட்ட சாப்பாடு கேட்கலாம், அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்ப்பேன், சித்தப்பாவோட ஸ்கூட்டர் வெளியில் இருந்துச்சுன்னா உள்ளே போக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு மனஸ்தாபம், சண்டை, அதனால போக முடியாது. எனக்கு அந்த சண்டைலாம் தெரியாது, பகலாம் தெரியாது, பசி மட்டும் தான் தெரியும். நேராக போவேன், சித்தப்பா ஸ்கூட்டர் இருக்கான்னு பார்ப்பேன், இருந்தால் உள்ளே போக மாட்டேன். இல்லைன்னா சித்திக்கிட்ட கேட்பேன், செம்மையாக சாப்பாடு போடுவாங்க. பல நாள் என் சோதனை பாருங்க, நான் போகும்போதெல்லாம் அந்த ஸ்கூட்டர் அங்கேயே தான் நிற்கும். நான் குட்டி பையன்ல, ரோட்டில் மண்ணில் உட்காந்து மண்ணெல்லாம் அப்படி கோபுரம் மாதிரி கட்டிக்கின்னு விளையாடிக்கினே இருப்பேன் ரோட்டில். அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு போய் எங்கள் சித்திக்கிட்ட சொல்லுவாங்க, உமா அவன் அக்கா பையன் ரொம்ப நேரமாக ரோட்டில் இருக்கான்மா, என்னன்னு போய் பாருமான்வாங்க. அழுதுகிட்டே ஓடி வருவாங்க, செல்லம் எப்படா வந்த, கூப்பிடக்கூடாது ஆடான்வாங்க. பசிக்குது ஆண்டி, 2 நாள் ஆச்சு ஆண்டி சரியாக சாப்பிட்டு, சாப்பாடு கொடுங்க ஆண்டி. நீ அழுதுகிட்டே கேட்பேன். அழுதுகிட்டே உள்ளே ஓடி போய் சித்தப்பா இருப்பார். எங்கள் சித்தப்பாவுக்கு தெரியாமல் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டீல் தட்டு எடுத்து அதில் சாப்பாடு போட்டுருவாங்க, இன்னொரு ஸ்டீல் தட்டு எடுத்து மூடிடுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்து இந்த தட்டு அதுக்குள்ளே அப்படியே இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு அந்த தோச்ச துணி எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு, நான் போய் துணி காய போட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கெட் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சுட்டு எனக்கு மேலே எது கை காமிப்பாங்க, பக்கெட்டில் சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொல்லலாம், சாப்பிட்டுட்டு போயிருப்பா அப்படின்வாங்க. நான் யாருக்குமே தெரியாமல் செவரேக இருக்குச்சு அந்த மொட்டை மாடிக்கு ஓடி அந்த பக்கெட்டில் இருக்க அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு தட்டு எடுத்து வச்சேன். ஏதாவது சில்லற காசு ஆண்டி வச்சிருப்பாங்க, காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டு செவரேக வச்சு ஓடிடுவேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்கள் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஸ்டேஜில் வெறுப்பாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு. சாப்பாடை மற்றவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கு வெக்கமாக இருந்துச்சு. வேண்டாம் யாருக்கிட்ட கேட்க வேண்டாம், யாரை கொடுத்தா சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம பட்னியாக கூட இருந்துருவோம், நாம் போய் யாருக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். சரி பசியை மறந்தாகணுமே, என்ன பண்ணுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காலையில் விளையாட போயிடுவேன். 6:30-7 மணிக்கெல்லாம் விளையாட போயிடுவேன். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் நம்மளாம் ரோட்டில் தானே விளையாடுவோம். என் வயசில் இருக்கிறவங்க, என் ஏஜில் இருக்கிறவங்களாம் அந்த 90s எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ரோட்டில் விளையாடுவோம், மைதானத்தில் விளையாடுவோம். இப்போ தான் பசங்க இதுலேயே விளையாடுதுங்க. இதில் ஃபுட்பால் ஆடிடுறாங்க, கிரிக்கெட் ஆடிடுறாங்க, உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுறாங்க. இல்லை இல்லையா? ஆமாம். அப்படி காலையிலேயே விளையாட போயிடுவோம். விளையாடுவோம். காலையில் டிஃபன் மறந்துடும். பசங்களை பாருங்கள், விளையாட அனுப்பிச்சிட்டிங்கன்னா கூப்பிட்டிங்கன்னா சாப்பாடு கூட வரமாட்டாங்கல்ல. வந்து சாப்பிட்டுட்டு போடான்னு கூப்பிட வேண்டிய நிலைமையில தான் இருக்கும்ல. அந்த மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு அந்த மாதிரி யாரும் ஆள் கிடையாது. அதனால் நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். சாப்பாடு மறந்துடும், டிஃபன் மறந்துடும். அப்படியே விளையாடிக்கிட்டே இருப்போம். மத்தியானம் சாப்பாடு டைம் வந்துடும், மறந்து தான் ஆகணும். சாப்பாடு இல்லை, மறந்து தான் ஆகணும். மறந்துன்னா விளையாடி தான் ஆகணும். நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். நான் தானே மறக்கணும். என் கூட விளையாடுற பசங்களுக்கு அவங்க அப்பா எல்லாம் கூப்பிடுவாங்க, அவங்க மம்மியை கூப்பிடுவாங்க. ஏ கமான் மேன் கம், சாப்பிட்டுட்டு சாயந்தரமா போய் விளையாடுங்கன்னுவாங்க. என் ஃப்ரெண்டு உடனே அமர் பாய்டா, ஈவினிங் பார்க்கலாம்டா அப்படின்ட்டு அப்படி கேட் திறந்து உள்ள ஓடுவான். அவன் எனக்கு ஒரு பாய் சொல்லுவான், நான் அவனுக்கு 4 பாய் சொல்லுவேன். ஏ ஷபரி பாய் மேன், ராஜ் பாய், ஓகே ஐம் லீவிங் டா. ஆண்டி பாய் ஆண்டி. ஏன் தெரியுமா? அப்படியாவது அந்த ஆண்டி, ஏ அமர் எங்கப்பா போற, வந்து நீ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயிருப்பா
அப்படின்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கின நாட்கள் எத்தனையோ நாட்கள் உண்டு. அநேக நேரங்கள் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது. அமர் கோ அண்ட் கம் இந்த ஈவினிங் ஓகே அப்படின்வாங்க. ஓகே ஆண்டி பாய் அப்படின்னு போயிடுவேன். வீடே கிடையாது, எங்கே போய் சாப்பிட்டு வர்றது? மறுபடியும் தெரு தெருவா சுத்தணும். யாராவது ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பாடு, இல்லைன்னா பட்டினி. இந்த காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தெரு தெருவா சுத்திடுவாங்க. ஆனால் அந்த ராத்திரி 10 மணிக்கு மேலே படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அவன் கிடக்கிறான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த யதார்த்தமாக நம்ம பேசும்போது அவன் கிடக்கிறான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு. என்னுடைய இருப்பிடமே பிளாட்ஃபார்ம் தான். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் தான் என்னுடைய இருப்பிடமாக இருந்துச்சு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தெரு தெருவா சுற்றுவேன். ராத்திரி 10 மணிக்கு மேலே 2 ரூபா கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு கையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து ஊருக்கு போகிற மாதிரி ஒரு தோரணையை கொடுத்துக்கிட்டு அப்படியே நடப்பேன். யாராவது பார்க்குறாங்களான்னு பார்ப்பேன். யாருமே பார்க்கலான்னு இப்படி வரிசையாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் சேர்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க வெயிட்டிங்க்கு. இப்படி நீங்களாம் உட்காந்துருக்கீங்கன்னா அப்படியே உள்ளே போந்து யாருக்குமே தெரியாமல் அடியில் போய் படுத்துருவேன். முன்னாடி கால் இருக்கும், பின்னாடி மறைஞ்சிருக்கும், யாருக்குமே தெரியாதுன்னு அப்படியே உள்ளே போய் படுத்துருவேன். 11 மணிக்கு படுப்பேன். மூச்சுக்கு நேர்ப்பேன். யாராவது பார்க்குறாங்களா அப்படியே அந்த பயத்திலேயே அப்படியே தூங்கிடுவேன். ஒரு 1:30-2 மணி இருக்கும். அப்படி தான் டெய்லி இப்படியே படுத்து தூங்குவேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பசி பட்னி. ராத்திரி ஆனால் பிளாட்ஃபார்ம் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. ஒரு நாள் அப்படியே தான் பயத்தில் அப்படியே சோர்ந்து போய் தூங்கிட்டேன். யாரோ தட்டி எழுப்புனாங்க. அப்படி பார்த்தா ரயில்வே போலீஸு. யாரா நீ? புதுசாக இருக்கு, தினம் வந்து படுக்கிற? ஓ, இப்போ புதுசாக நிறைய பிட் பாக்கெட்லாம் நடக்குது, நீ தானா அது அப்படின்னாங்க. சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஊருக்கு போகிறேன் சார்ன்னு. தூக்க கலக்கத்தில் பயத்தில் ஊருக்கு போகிறேன்னு. அப்படியே டிக்கெட்டை காட்டுறான்னாங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து காமிச்சேன். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் காலரை பிடிச்சிட்டாங்க. வா, ஏமாத்து வேலை பண்ணுற, யாருன்னு தேடிந்தோம், நீ தானே அது அப்படின்னு தரன்னு எடுத்துகிட்டு போனாங்க. நான் சொல்கிறேன், அண்ணா விட்டுருங்கண்ணா, நான் பண்ணலண்ணா, அப்பா இருந்தாங்கண்ணா, எல்லாம் இருந்துச்சுண்ணா, வீடு இருந்துச்சுண்ணா, இப்போ எதுவுமே இல்லைன்றதுனால தான் நான் இங்கே வந்து படுத்துட்டேன். இது தப்புன்னு தெரியாதுண்ணா, இனி வரமாட்டேன், என்னை விட்டுருங்கண்ணான்றேன். அந்த ஆள் காது கொடுத்து கூட கேட்கல. ஒரு இருட்டு ரூம், கதவை திறந்து உள்ளே போட்டு பூட்டிட்டாங்க. இருட்டு ரூம், எதிர்க்க யார் இருக்கிறான்னு கூட தெரியல, அவ்வளோ இருட்டு அந்த ரூம். பயங்கரமான துர்நாற்றம். உள்ள இருக்க முடியல, வாந்தி வருது. அழுவுறேன், என்ன விட்டுருங்கன்னு அழுவுறேன். பார்த்தா உள்ள இருந்து ஒரு சத்தம், டேய் யாரா அது, சின்ன பையமா இருக்கிற, என்ன பண்ண, பிட் பாக்கெட்டா அப்படின்னாங்க. ஆனால் யாருன்னா இருக்கிறீங்க, யாரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலண்ணா, என்னை விட்டுற சொல்லுங்கண்ணான்ற. எனக்கு தெரியல உள்ள இருக்கிறவங்களாம் அக்யூஸ்டு. அவன்லாம் சொன்னா நம்மளை வெளியில் விடமாவாங்கன்னு நமக்கு தெரியல. 11 வயசுங்க, 12 வயசு அதிகபட்சம். எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு விளங்கல. திடீர்னு ஒரு நாள் அம்மா இல்லைன்னாங்க, திடீர்னு ஒரு நாள் அப்பா இல்லைன்னாங்க, திடீர்னு ஒரு நாள் அம்மா உன் கூட இருக்க மாட்டாங்கன்னாங்க, உனக்கு வீடு இல்லைன்னாங்க, உன் சொந்த பந்தம் இல்லை, நீ அனாதைன்னாங்க, பிளாட்ஃபார்ம் தான் வாழ்க்கைன்னாங்க. சரி, பிளாட்ஃபார்ம் தான் வாழ்க்கை, பரவாயில்லன்னு அதை வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு சொல்றாங்க நான் குற்றவாளி, இனி என்னை இந்த இடத்துல இருந்து வெளியில விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு விளங்கி கொள்ள முடியல. 11 வயசு. அழுதுகிட்டே இருக்கேன். விடிய காலையில் ஒரு ஜன்னலை திறந்தாங்க, இந்த மாதிரி ஜன்னலை திறந்தாங்க, ஒரு வெளிச்சம் உள்ள வந்துச்சு. அப்பதான் பார்க்குறேன், ஒரு 10-20 பேர்கிட்ட இருக்கிறாங்க உள்ள. அவ்வளோ பெரிய கதவை திறந்து ஒரு வேன்ல ஏற்றி கோர்ட்டுக்கு அமிச்சிட்டாங்க. என்ன மட்டும் லாக்கப்பில் போட்டு பூட்டிட்டாங்க. நான் உண்மையாகவே பயந்துட்டேன், நம்மளை விட மாட்டாங்க, அவங்களெல்லாம் விட்டாங்க அப்படின்னு நினச்சி திரும்பவும் அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு 11-11:30 மணி இருக்கும். யாரோ ஒரு அதிகாரி வந்தார். யார் அது அழுவுற சத்தம் கேட்குது, வெளியே வர சொல்லுனார். என்னை வெளியில் கூப்பிட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னாங்க. சார் அதை சார் உன் கதையெல்லாம் கேட்க விரும்பல, பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கிற, இந்த ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு விடுறேன், ஓடிடு, திரும்பி வந்த மகனை வாழ்க்கையில் உன்னை வெளியே விட மாட்டேன்னாங்க. கையெடுத்து கும்பிட்டு சல்யூட் அடிச்சுட்டு விட்டேன் ஓட்டம். இனி லைஃப்பில் பிளாட்ஃபார்மில் படுக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல. திரும்ப அதே இடம் தானே, திரும்ப அதே உலகம் தானே. என்னை ஏன் விசாரிக்க நாதி இல்லாத அந்த ஊருக்குள்ளே தானே நான் போகிறேன். எங்கே போகிறதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு யோசனை, ஒருவேளை அண்ணன் மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு டீ கடையில் போய் வேலை கேட்கலாம், சாப்பாடு போட்டுருவாங்கல்ல, அங்கேயே வாசலில் படுத்துக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லி டீ கடை டிங்கர் ஷெட்டு என்ன எங்கெங்கெல்லாம் வேலை கேட்கணும் அப்படி கேட்குறப்ப போன ஒரு ஹோட்டலில் போய் கேட்குறேன். அவங்க என்னை பார்த்தோன்னே கேட்டாங்க, தம்மா துண்டு பையனாக இருக்க, நீ என்னடா வேலை செய்வேன்னாங்க. சார் பசிக்குது சார்,
கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு சார், சரியா சாப்பிடல. நீங்கள் சாப்பாடு கொடுங்க சார், நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்னு. என்ன வேலை தெரியும்? நான் எந்த வேலையும் தெரியாது சார். அப்புறம் என்னடா வேலை செய்வாங்க? சாப்பாடு கொடுங்க சார், நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்னு. ஏய், டேபிள்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணணும், செய்வியா? சாப்பாடு கொடுங்க சார், செய்கிறேன் அப்படின்னு. ஹோட்டலை சுற்றி தரையெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணணும், சாக்கடெல்லாம் க்ளீன் பண்ணணும், பண்ணுவியாடா? சார் சாப்பாடு கொடுத்துருங்க சார், செஞ்சிடுறேன் சார் அப்படின்னா. என்னடா சாப்பாடு சாப்பாடு அப்படின்றேனுங்க. பசிக்குது சார், ரொம்ப பசிக்குது சார், சாப்பாடு கொடுங்க சார்ன்னு. அவங்க என் நிலைமையை பார்த்துட்டு கிச்சன்லேருந்து ஆளை கூப்பிட்டு இவனை உள்ளே கொண்டு போய் உனக்கு முதல்ல சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி ஒரு தட்டு நிறைய சாப்பாடை போட்டு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துச்சு. கேட்டாண்டு, இதை நானே சாப்பிடலாமா சார்ன்னு. பின்ன நீ சாப்பிட்ட மீதியை நானாடா சாப்பிடுவேன், சாப்பிட்டு எஞ்சி வேலையை பாடுறோம் அப்படின்னாங்க. சரி சாப்பிட்டு அங்கே ரூம் இருக்குது, அங்கே ரூமில் போய் தங்கு, நைட் ஒன்று கூப்பிட்றேன். நாங்கள் எது சாப்பாடையும் போட்டு தங்குறதுக்கு இடமும் கொடுப்பீங்களா? நீங்களே கழுத்து பூச்ச தள்ளினால இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டேன்டான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். கொடுத்த வேலையை உண்மையாக செஞ்சேன். டேபிள் துடைக்க சொன்னாங்க, கொடுத்த வேலையை உண்மையாக செஞ்சேன். தரையெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ண சொன்னாங்க, கொடுத்த வேலையை உண்மையாக செஞ்சேன். இப்போ நல்லா வேலை செய்கிற தம்பி உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன்னாங்க. என்ன சார் ப்ரமோஷன்னு? இந்த வேலையை காட்டிலும் பெரிய வேலைடா அதுன்னாங்க. என்ன வேலை சார்ன்னு? பெரிய பெரிய பாத்திரம்லாம் உட்காந்து கழுவணுண்டான்னாங்க. உண்மையாகவே பாத்திரம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், பெரிய ஸ்டார் ஹோட்டலு, பணக்காரங்க வந்து தங்குற இடம். நான் பாத்திரத்துக்கு உள்ளே உட்காந்து அந்த பாத்திரத்தையும் சுரண்டுவேன், அவ்வளோதான் இருப்பேன். பிளேட்டு கழுவுன நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது. இந்த பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க மீதி வச்ச உடனே அந்த பிளேட்டை, எத்தனை பேர் இங்கே ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க? ஸ்டார் ஹோட்டல் விட்டுருங்க, நம்ம வேலூரில் இருக்கிற எந்தெந்த ஹோட்டலுக்கெல்லாம் போயிருப்பீங்கள்ல, எந்தெந்த எல்லா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ருக்கீங்களா? சரி, நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, சாப்பாடு நிறைய ஆயிடுச்சு, தொண்டை வரைக்கும் ரொம்பிடுச்சு, இதுக்கு மேலே ஒரு பருக்க கூட உள்ளே போகாது, தட்டில் மீதி இருக்கு, என்ன பண்ணுவீங்க? பின்னாடி இருக்கவங்க சைலண்டாக இருக்கிறத பார்த்தா அப்படியே வெஸ்ட் வர மாதிரி தெரியலையே, பேரர் இதை கொஞ்சம் பார்சல் பண்ணி நாளைக்கு காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றலான்னு. தப்பு இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளுக்கு பணத்தோட அருமை தெரியும், வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பணக்கார பசங்க இந்த ஸ்டார் ஹோட்டலில் வருவாங்க பாருங்க, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் அந்த தட்டில் அப்படி அப்படியே சாப்பாடை மீதி வச்சுட்டு கையை கழுவிட்டு வச்சு போயிடுவானுங்க. சில நேரங்களில் அந்த தட்டை எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு அந்த கிளீனர் எடுத்துகிட்டு வருவார். எனக்கு பின்னாடி ஒரு டேபிள் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போவாங்க. அதில் இருக்கிற மிச்சம் மீதியெல்லாம் எடுத்து குப்பையில் கொட்டிட்டு இந்த பிளேட்டை கழுவி எடுத்து வைக்கணும், அதுதான் என் வேலை. அந்த நாட்கள்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனால் விலை உயர்ந்த நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்காது. ஏதோ எங்களுக்குன்னு தனியாக சமைப்பாங்க, அதை தான் சாப்பிடுவோம். எனக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், கிடைக்காது. ஏன்னா இது ருசி கண்ட நாட்களில், அப்பா இருக்கும்போது வகை வகையாக டேஸ்ட் பார்த்த நாட்களில் எனக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. சில நேரங்கள் இந்த சாப்பாடு அவங்க அந்த தட்டு மீதி தட்டு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு ஒன்று இப்படி சாஞ்சிருக்கும், இல்லை இப்படி சாஞ்சிருக்கும். அப்படின்னா அது கீழே ஏதோ மீதி இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க இப்படி வெஸ்ட்டு போனவங்க இப்படி சுற்றி பார்ப்பேன், யாராவது பார்க்குறாங்களான்னு. யாருமே பார்க்கலன்னா அந்த எச்ச பிளேட் எடுத்துகிட்டு கீழே உட்காந்துட்டு அதில் இருக்க மிச்ச மீதி எடுத்து சாப்பிட்ட நாட்கள் எத்தனையோ நாட்கள். அதுதான் எனக்கு சிறப்பு விருந்தாக இருந்துச்சு. குப்பையில் கொட்ட வந்த சாப்பாடை தான் எடுத்து சாப்பிட்ட நாட்கள் அது. என் கூட வேலை செய்கிற அண்ணமாருங்க என்னை பார்த்துட்டு திட்டினாங்க, அறிவு இல்லடா உனக்கு, குப்பையில் கொட்ட வந்த சாப்பாடு அதை போய் எடுத்து சாப்பிட்றேன். இருறா அவனை மேனேஜர் கிட்ட சொல்கிறேன். நாங்கள் ஆனால் நான் தயவுசெய்து சொல்கிறாதீங்க, நான் சத்தமாக பேசாதீங்க, நான் இருறான்னு இருறா அவனை மேனேஜர் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் சொன்னீங்கன்னா சீட்டை கழிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னா திரும்பி போய் என்னால் பிளாட்ஃபார்மில் படுக்க முடியாது. நான் ஏன்டா உனக்கு வீடு இல்லைன்னாங்க. என் சூழ்நிலையை சொன்னேன். என் சூழ்நிலையை சொன்னோன்னா அந்த அண்ணன் கண்ணு கலங்கி என்னை கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்துட்டு என்ன சொன்னார், தம்பி இந்த சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறலடா, ஒழடா ஒழ, ஒரு நாள் நீ நல்ல நிலைமைக்கு வருவாடா அப்படின்னாங்க. அது எனக்கு செம்ம உற்சாகத்தை கொடுத்துச்சு. அப்போ உழைச்சா மேலே வந்துடலாமா? உழைச்சா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம்ல. அம்மா தம்பி அண்ணன் நான் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்ல. திருப்பியும் உழைக்கிறேன்டா, உழைக்கிறேன்னு சொல்லி கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். டீ கடை, டிங்கர் ஷெட்டு, மெக்கானிக் ஷெட்டு, நாடோடி மாதிரி ஊரா மூட்டை தூக்குற வேலை, சாக்கடை க்ளீன் பண்ணுற வேலை, கக்கூஸ் க்ளீன் பண்ணுற வேலைன்னு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 6 வருஷம் கடந்து போச்சு. ஒரு மாற்றமும் இல்லை. திரும்பி பார்த்தா அம்மா ஒரு இடம், அண்ணன் ஒரு இடம், தம்பி ஒரு இடம், நான் ஒரு இடம், குடும்பம் செதறின நிலைமையில் இருக்கு. ஏன்னா உழைச்சா மேலே வருவேன்னு சொன்னாங்க. இவ்வளோ உழைச்சிட்டோம், இன்னும் எவ்வளோ உழைக்கணும், இன்னும் எவ்வளோ உழைக்கணும். இதுக்கு மேலே உழைக்க ஓடவும் நம்ம உடம்புல தெம்பில்லை.
அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு எண்ணம், ஒருவேளை இந்த தெய்வங்களை தேடி போனா இந்த தெய்வங்கள் நம்ம காப்பாத்திருன்னு சொல்லி என் அப்பா சொல்லி கொடுத்த வழிபாடுகளை நானும் பண்ண ஆரம்பித்தேன். என் அப்பா எப்படி பூஜைகள் எல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் பண்ண ஆரம்பித்தேன். என் அப்பா எப்படி விரதங்கள் இருந்தாங்களோ நானும் அதை மாதிரி இருக்க ஆரம்பித்தேன். என் அப்பா 48 நாள் விரதம் இருந்து ஏறி ஏறி இறங்குவார். நானும் 65 நாள் விரதம் இருந்து ஏறி ஏறி இறங்கி பார்த்தேன். ஒரு மாற்றமும் நடக்கல. ஐயோ ஏன் 65 நாள் அப்படின்னா, அப்படியாவது அந்த தெய்வங்கள் பார்த்து ஐயோ இந்த சின்ன பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு அது இறங்கி வந்து நான் கையை பிடிச்சி தூக்கிறாதான்னு பார்த்தேன். நான் தேடி போன எந்த மனுஷனும் உதவி செய்யல, நான் தேடி போன எந்த தெய்வமும் எனக்கு உதவி செய்யல. அதில் ஒரு 3 வருஷம் கடந்து போச்சு. வாழ்க்கையில் 9 வருஷத்தை கடத்தினவனா திரும்பி பார்க்கிறேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. சாப்பாடு கிடையாது, துணி இல்லை, இருக்க இடம் இல்லை, என்ன செய்யறதுன்னே தெரியல. அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது. சமுதாயம் உதவி பண்ணுன்னு பார்த்தேன், சமுதாயம் பண்ணல. நண்பர்கள் உறவுகள் இவ்வளோ பேர் என்ன சுத்தி இருக்கிறாங்களே, இவங்க யாராவது கை கொடுத்து தூக்கிட மாட்டாங்களான்னு பார்த்தேன், இவங்களும் பண்ணல. சரி இவங்கெல்லாம் மனுஷங்க தானே, மனுஷங்க தான் உதவி செய்யாம போயிட்டாங்கன்னு தெய்வத்தை தேடி தேடி போனேன்னு அந்த தெய்வமும் உதவி செய்யலையே. இனி ஏன் உயிரோடு இருக்கணும்? எப்படி உயிரோடு இருக்க முடியும்? போதும், செத்துடலாம், தற்கொலை பண்ணி செத்துடலான்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். இந்த நிலைமையில அன்னைக்கு கிளம்பி என்னோட வேலைக்கு, நான் வேலை செய்கிற இடத்துக்கு கடந்து போனேன். அங்கே இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கும். என்னோட வேலை அது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல். என்னோட வேலை என்னன்னா, பெரிய பெரிய பணக்காரங்க காரில் வந்து இறங்கினாங்கன்னா அவங்க கார் கதவை இப்படி திறந்துட்டு சல்யூட் அடிச்சுட்டு அவங்களுக்கு பொட்டி எத்தனை போய் உள்ளே வச்சுட்டு ஒரு சல்யூட் அடிச்சா இந்த 2 ரூபாய் 5 ரூபாய் டிப்ஸ் காசு கொடுப்பாங்க. அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்குவேன். நானும் என்னோட நண்பன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்வோம். வர காசை பங்கு போட்டுக்குவோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே வேலை செஞ்சிருவேன். ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கே போவேன். அப்போ ஒரு குட்டி ரூம் ஒன்று எடுத்து அம்மா தம்பி அண்ணன் 3 பேரையும் அங்கே கொண்டு வந்து வச்சுருந்தேன். நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஃபுல்லாக வேலையிலே இருப்பேன். வர இந்த சில்லறை காசு டிப்ஸு காசு திரும்பி அவங்களுக்கு நாஷ்டா வாங்கி கொடுத்துருவேன். திரும்பி அடுத்த நாள் ராத்திரி வர வரைக்கும் நான் வர வரைக்கும் காத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து விரத்தில உச்சக்கட்டத்தில் போதும் முடிச்சுக்கலான்ற வேதனையோட இருதயத்தில் பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம், மூச்சு விடுறதே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவ்வளோ பாரம், பெருமூச்சு தான் விட்டுக்கிட்டே இருக்கணும். வெம்பி 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 அழுத நாட்கள் ஏராளம். ஏதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பிள்ளைங்களை அவங்க பெற்றவங்க கையை பிடிச்சி கூட்டு போறதோ, ஸ்கூட்டர்ல இந்த பிள்ளைங்க பின்னாடி உட்காந்து போறதை பார்த்துட்டானா தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிருவேன். என் அப்பா என்ன ஸ்கூட்டர்ல கூட்டு போன ஞாபகம் வந்துடும். போதும் போதும் போதும், இதுக்கு மேல நம்மளால முடியாது, செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு இப்படி போய் நின்றுட்டு இருக்கிறேன், நொந்து போய் நின்றுட்டு இருக்கிறேன். என் நண்பன் செந்தில்குமார் அவன் பேரு. அவன் என்ன பார்த்தோன்னே கேட்டான், டேய் நான் எப்பவும் ஜாலியாக பேசிட்டு இருப்பேன்னா ஒரு மாதிரியா இருக்கிறேன் இன்னைக்கு. நான் முடியல செந்தில், என்னால முடியலடா. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 9 வருஷம் போராடி பார்த்துட்டான்டா. என்னென்னலாம் முயற்சி பண்ணணும் எல்லாத்துலயும் தோத்து போய் நின்றுட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல ஓட உழைக்க மனசுல உடம்புல தெம்புலடா, செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டான்னு. டேய் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுறேன்னு திட்டினான். டேய் அட்வைஸ் மட்டும் பண்ணாத தயவு செஞ்சு. என் வலியை உனக்கு சொன்னாலும் புரியாது, நான் கடந்து வந்த பாதையை உன்னால யூகிச்சு கூட பார்க்க முடியாது. ரணம் உள்ள அவ்வளோ வலியில இருக்கேன், அட்வைஸ் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதரான்னு. டேய் செத்துருவன்னு வந்து நிக்கிற, எப்படா சும்மா இருக்க சொல்ற? சரி உன் முயற்சியில, உன் பலத்துல, உன் நம்பிக்கைக்கு அடுத்த காரியங்கள்ல நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டல, ஒண்ணுமே நடக்கல, இனி ஏதாவது ட்ரை பண்றதுக்கு உனக்கு மீதி இருக்கான்னு கேட்டான். அதான்டா இல்லந்தாண்டா செத்து போகிற நிலைமையில வந்திருக்கிறேன்னு. அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாடுறான்னா. என்னடா பெருசா சொல்ல போறேன்னு. டேய் அமர், ஒரே ஒரு வாட்டிடா, ஒரே ஒரு வாட்டி என் கூட சர்ச்சுக்கு வா. என் வாழ்க்கையை மாத்தின இயேசு உன் வாழ்க்கையை மாத்துவார். வந்து பாரு, பிடிச்சிருந்தா வா, பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் உன்னை நான் என்னைக்குமே கூப்பிட மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும் என் இயேசு உன் வாழ்க்கையை மாத்துவார். ஒரே ஒரு வாட்டி வாடான்னு கூப்பிட்டான். எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, எவ்வளவோ தெய்வங்களை தேடி போனேன், எந்த தெய்வமும் உதவி செய்யலையே. ஒரு நாள் இந்த இயேசு கிட்ட நான் உதவி கேட்டதே இல்லையே, இவர் எப்படி எனக்கு உதவி செய்வார்ன்ற ஒரு கேள்வி. ஆனால் என் நண்பனுடைய வார்த்தைக்காக 1999 ஏப்ரல் 4 சைதாப்பேட்டை சின்னமலையில் இருக்கிற அந்த சர்ச் வாசல்ல போய் நிக்கிறேன்.
செம்ம கூட்டம். அது ஈஸ்டர் தினமா இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை நினைவு கூறுகிற நாள். ஏராளமான கூட்டம், 10,000 பேர் 15,000 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உள்ள போறதுக்கே இடம் இல்லை, உள்ள நிக்கிறதுக்கே இடம் இல்லை, எனக்கு உள்ள போக விருப்பமும் இல்லை. இவன் எங்கேயாவது பார்த்துடலாமேன்னு தேடி தேடி பார்க்குறேன், இவன் எங்கேயுமே காணும். திடீர்னு எனக்குள்ள ஒரு உந்துதல், உள்ள போன்னு சொல்லி உள்ள போறேன். நிக்க இடம் இல்லை, ஒரு மூலையில செவுத்தோரமா அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் கண் அவனை தேடிக்கிட்டே இருக்கு. இங்க பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் அல்லேலூயா நாங்க, நமக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாது. சோத்திரம் 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 நாங்க, அர்த்தம் தெரியாது. ஆமென் ஆமென் நாங்க, சத்தியமா அர்த்தம் தெரியாது. என் கண்ணெல்லாம் அவனை தேடிக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் பேசினே இருக்கிறாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு நடுவில் என்னை அறியாம அந்த போதகர் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகள்ல இருந்து ஒரு சில வார்த்தைகள் என் இருதயத்திற்கு உள்ள கடந்து போகிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகனே, உனக்காக யார் மேல நினைச்சியா? மகனே மகளே, உனக்காக யார் மேல நினைச்ச? நீ தனியா போராடிக்கிட்டு இருக்கியா? உன் கண்ணீர் யாருக்குமே தெரியாது. நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? எனக்காக யார் மேல நினைச்சு அங்கலாய்த்து அழுதுகிட்டு இருக்கிறியா மகளே? இல்ல 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 இல்ல, நீ தனியாலாம் இல்ல. உனக்காக தான், உனக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சர்வ மகிமையையும் விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. உனக்காக, உனக்காக, உனக்காக தான். உன்னுடைய என்னுடைய மூதாதையர்கள் பண்ண பாவத்தினால இன்னைக்கு உங்க மேலேயும் என் மேலேயும் நம்முடைய அடுத்த தலைமுறை மேலேயும் ஒரு சாபம் வந்து சேர்ந்திருக்கு. ஏன் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குதுன்னு போராடிக்கிட்டு இருக்கல, அந்த சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் நரகத்துக்கு போக விடாம மீட்டு அந்த சாபத்தை அவரே சிலுவையில சுமந்து ரத்தம் சொட்ட சொட்ட தன் ஜீவனை கொடுத்தாரு, உன்னை என்னை மீட்டுக்கிறதுக்காக. உனக்காக தான் மரித்த இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாரு. உங்களுக்காக எனக்காக நித்திய ராஜ்யத்தில் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. திரும்ப வர போறாரு, திரும்ப வர போறாரு. ராஜாதி ராஜாவா வர போறாரு. உங்களையும் என்னையும் அந்த நித்திய வீட்டுக்கு கொண்டு போக வர போறாரு. நீங்களும் நானும் தனிமையா இல்ல, நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த நாமமே அல்லாமல் உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்கு வேற நாமம் இல்லை. இந்த நாமமே இல்லாம உனக்கு சமாதானம் கிடையாது, விடுதலை கிடையாது. நீ எதெல்லாம் தேடிட்டு இருக்கியோ அதை கொடுக்க தகுதி உள்ள ஒரே நாமம், அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை போதகர் பேசிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, எனக்காகவா இறங்கி வந்தது இந்த தெய்வம்? எனக்காக வந்து ஜீவனையே கொடுத்தாரா? யார் யா இந்த இயேசு? என் மேல அவருக்கு அப்படி என்ன அன்பு? எனக்காக ஏன் ஜீவனெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. சர்ச் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, சர்ச் ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் ஏஞ்சி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எல்லாம் போறீங்க? ஏப்பா கொஞ்சம் இருங்கப்பா. இப்பதான், ஏன்னா அந்த வார்த்தையில கேட்க கேட்க என் இருதயத்துல நான் சொன்ன அந்த பாரத்தை யாரோ எடுத்து அப்படி வெளியில வச்சுட்டது போல என் மனசு லேசாகிறது என்னால உணர முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள எல்லாம் சர்ச் முடிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசினா நல்லா இருக்குமே, யாரோ என் கூட பேசுறாங்களே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. இப்போ தம்பி அடுத்த வாரம் வாங்க தம்பி போயிட்டு அப்படின்ட்டாங்க. அப்படியே சந்தோஷத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு விடுதலையோட, ஒரு கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தோட அப்படியே கண்ணீரோட சர்ச்சிலேருந்து வெளியில வரேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தைரியம் வருது. அன்னைக்கு சர்ச்சுக்கு உள்ள வரும்போது என்னுடைய மனநிலை செத்தா போதுன்ற மனநிலையில் தான் உள்ள வந்தேன். ஆனா அன்னைக்கு சர்ச்சை முடிச்சிட்டு வெளியில வரும்போது எனக்குள்ள ஒரு சத்தம், எனக்குள்ள ஒரு தைரியம். அமர், அமர், நீ ஏன்டா சாகணும்? நீ ஏன் சாகணும்? உனக்காக தான் இயேசு கிறிஸ்து செத்து உயிரோடு ஏற்றிருக்கிறானே. ஒரு போதண்டா வாழ்க்கையை மாற்றுவார்ன்ற நம்பிக்கையும் தைரியமும் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். வேத புத்தகம் கொடுக்கப்பட்டுச்சு. வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க 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 யாரோ என் கூடயே உட்கார்ந்து எனக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கும் போது, பிரதர் கொஞ்சம் வாங்கல, இப்படி என் தோல்ல கை போட்டுக்கோங்க, இல்லை கட்டி பிடிச்சா அப்படி ஷோல்டர், ஃப்ரெண்டு கிட்ட, ஃப்ரெண்டு. நான் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் இப்படி யாரோ என்னை அரவணைச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது போல இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. என் அம்மா என்னை அரவணைச்சு அந்த ஸ்பரிசத்தை மறந்த பல வருஷங்களாச்சு.
அன்னைக்கு அதை விட அதிகமா என்னை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்கின்றது என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்னை அணைத்து கொண்டு, மகனே இது சரி, மகனே இது தப்பு, இதை பார்க்காத, இதை பேசாத, இதை சாப்பிடாதன்னு சொல்லி எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்த ஆரம்பித்தார் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு நாள் அனாதையா இருந்த எனக்கு யாரோ கூட துணை இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இயேசு என் கூடயே இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. வேதத்தை மட்டும் தான் வாசிக்கிறேன், ரகசியம் தெரியல. இப்போ இவர் என் கூட இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த வாரம் சர்ச்சுக்கு கிளம்பி போனேன். சர்ச்சுக்கு போய் உட்காந்துருந்தேன். இப்போ பாஸ்டர் இப்படியா சில கேள்விகளை கேட்டார். யாரெல்லாம் இயேசு சாமி உங்க கூட இருக்கணும் விரும்புறீங்க அப்படின்னு கேட்டார். நான் கையை தூக்கிட்டேன். அடுத்த கேள்வி கேட்டாங்க, அப்படின்னா யாரெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கை இயேசு சாமிக்கு ஒப்பு கொடுத்து அவர் கூட இருக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கும் கையை தூக்கிட்டேன். அப்படின்னா யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து உங்க வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கும் கையை தூக்கிட்டேன். ஏன்னா நான் ஒண்ணு தீர்மானிச்சிட்டேன், இவரை விட்ட நான் கெட்டேன். இவர் இல்லாத வாழ்க்கையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து என்னை முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். எந்த இடத்துல என் ஆண்டவருக்கு என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணித்தனோ அந்த இடத்திலிருந்து என் தேவன் என்னை படிப்படியாக என் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஹோட்டல்ல தரையை தேய்ச்சி சோப் ஆயில் போட்டு தரையை தேய்ச்சி சுத்தம் பண்ணியிருந்தனோ, எந்த ஹோட்டல்ல கதவு திறந்து எல்லாருக்கும் பொட்டி எடுத்து போய் வச்சுட்டு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருந்தனோ, அதே ஹோட்டல்ல கோட்டும் சூட்டும் போட்டு ஆபீசரை என் ஆண்டவர் என்ன உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவஜனங்களே, அநேக நேரங்கள் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை சரியாகிறதுக்காக நான் சரி பண்ணிடுறோம் இதன்னு சொல்லி நாம நம்ம சொந்த பலத்துல பல போராட்டங்களை போராடிக்கிட்டே இருக்கோம். சொந்த பலத்துல போராடிக்கிட்டே இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன்ல, நான் சரி பண்ணிடுறேன். அது தப்பாயிடுச்சா, நான் சரி பண்ணிடணும். இல்ல நான் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும். நான் ஏதாவது பண்ணி நான் ஜெயிச்சிடணும். நான் தோத்து போயிடக்கூடாது. நான் இதை செஞ்சிருவேன். இன்னைக்கு பல பேர் இந்த முயற்சியில தான் தோத்து போய் நின்றுட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில அப்படிதான் நின்றுட்டு இருந்தேன். என்னைக்கு என் வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டனோ, அல்லேலூயா, என்னைக்கு என் பிரச்சனையை அவர் கையில ஒப்பு கொடுத்தனும், அதுக்கப்புறம் அவர் என்ன நடத்தின விதமே வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க இந்த குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க வீட்டுல அவங்களுக்கு ஒரு அழகா அந்த காலத்துல ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. பிரவுன் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, இவ்வளவு தூரம் முடி இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை, பிரவுன் கலர்ல தான் இருக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சின்னதாக மெல்லிசா சொக்கா ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு அதை கையை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம், காலை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்படின்னா நம்மளாம் 80s 90s கிட்ஸ்ன்னு அர்த்தம். நம்மளாம் பாக்கியவான்கள் அந்த பொம்மையை வச்சு விளையாடினவங்க. சரியா? ஆமாம். அந்த பொம்மை பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கும். பார்த்துக்கோங்க, அந்த பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கும். அதை கழட்டி ஆர்வத்தில் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துரும். ஆனால் திருப்பி போட தெரியாது. இந்த பிள்ளைக்கு என்ன பண்ண தெரியாது? திருப்பி போட தெரியாது. அதை போட ஐயோ திட்டிடுவாங்களோன்ற பயத்தில் போட ட்ரை பண்ணும். தப்பா போடும். அப்பதான் என்ட்ரி கொடுப்பாரு, இல்லை அம்மா என்ட்ரி கொடுப்பாங்க. அதை பார்த்து பயந்துக்கினே அப்பா கிட்ட அப்பா டேடி டேடி டேடின்னு அழுதுக்கினே திருப்பி அழுவும். ஏமா அழுகுறேன்னு கேட்பாரு. அப்பா ஏமா அழுகுற? டேடி வஞ்சிச்சு டேடி அப்படின்னும். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு? அழாதட செல்லம். அப்பா என்ன பண்ணுவாரு? ஏய் ஏன் டம்மல் அப்படி சில 4 கேரக்டர் இருக்கு நம்ம ஊர்ல. அந்த கேரக்டர்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதை விட்டுருங்க. சரியா? பிள்ளைகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாத சில கேரக்டர் அது. பொதுவாக பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளை அழுவுறதை பார்த்துட்டு அழாதட செல்லம் அந்த குழந்தை அப்படியே எடுத்து காமிக்கும். பாருங்க டேடி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கும். உடனே அவங்க அப்பா என்ன திரும்ப பண்ணுவார்? கூப்பிட்டு அது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த பொம்மையை எடுத்து கையை கரெக்டாக செட் பண்ணுவார், இன்னொரு கையை செட் பண்ணுவார், காலை செட் பண்ணுவார், ட்ரெஸ்ஸை போட்டு விடுவார், தலையை கரெக்டாக வைப்பார். வச்சுட்டு பாத்தியா அழகாயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே ஹைன்னு குதிக்கும் அந்த குழந்தை. திரும்பி அந்த குழந்தை அந்த பொம்மை எடுத்துன்னு விளையாட போயிடும்.
கரெக்டா? நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பல தவறுகளை செஞ்சு, பல தப்பை செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஒரு மாதிரி நிலகுலைய வச்சுருக்கோன்னா, தயவு செஞ்சு இனிமேல் நீங்களே போராடாதீங்க. நீங்களே போராடாதீங்களே. அதை யாருக்கு சரி செய்ய தெரியுமோ அவங்க கையில் கொடுத்து பாருங்க. என் வாழ்க்கையை சரி செய்ய என் கர்த்தரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அட்வொகேட் என் வாழ்க்கையை சரி பண்ணிடுவார், என் டைவர்ஸ் வாழ்க்கையை அவர் மாத்திடுவார். டாக்டர் அவரால் தான் இதை செஞ்சிட முடியும். இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அனுபவசாலிங்க, அவர் கலெக்டரு, அவர் கவுன்சிலரு, இவர் கட்சிக்காரரு, இவர் போலீஸ் ஆபீசரு, இவங்கெல்லாம் உதவி பண்ணிடுவாங்கன்னு மனுஷனை தேடி 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 போய் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணிக்கினே இருக்கீங்களா? கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்திட்டு, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். ஒரு விஷயம், நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் என்ன நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கண்களை மூடலாமா? எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடலாமா? நீங்க எந்த போராட்டத்தில் நடந்துட்டு இருக்கீங்க தெரியாது. ஆனா ஆவியானவர் எந்த இடத்துலயும் சாட்சியை நிறுத்தி நடுவில் ஜெபிக்க என்ன ஏவுனது கிடையாது. இங்க ஆவியானவர் என்ன ஏவுகிறார், அதனால நான் ஜெபிக்க விரும்புறேன். இங்க யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்க முயற்சியில டேமேஜ் பண்ணிட்டு அதை சரி செய்ய முடியாம போராடிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறலையே, நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவு உழைக்கிறேன், இந்த கடன் மாறலையே, எவ்வளவு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பார்க்கிறேன், வியாதி மாறலையே, ஐயோ மலடி என்ற பெயரோட நான் ஒவ்வொரு நாளும் வெக்கத்தோடு நின்றுட்டு இருக்கிறேன், எவ்வளவோ ஐஸ் அந்த கருத்தர சிகிச்சைகள் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் குழந்தை பிறக்கலையே. போராடிக்கிட்டு இருக்கீங்களா? சொந்த பலத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இனி என்னால முடியாதுப்பா, இனி என்னால போராட முடியாது, என்னுடைய பிரச்சனையை இன்னைக்கு உங்க கையில உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கலாமா? கேளுங்களேன், வாய்களை திறந்து உங்க பிரச்சனைகளை நீங்க அறிவீங்க. கேளுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. சோர்ந்து போயிட்டப்பா, சோர்ந்து போயிட்ட, கலைச்சு போயிட்டப்பா, உழைச்சி 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 ஓடி 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 வெக்கத்தோட அவமானத்தோட கண்ணீரோட நின்று கொண்டு இருக்கிறப்பா, இனி எனக்கு ஓட பலன் இல்லப்பா. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கல. உங்க வாழ்க்கையில இருக்கிறது நீங்க தானே, உங்களுக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தெரியும்ல. சொல்லி கேளுங்களேன். நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவன் அல்லவா? அதுக்கு நொறுங்குண்டு போய் உடைஞ்சு போய் நின்றுட்டு இருந்த என்ன கைவிடாத தெய்வம் இன்னைக்கு உங்களை கைவிடாம உங்களை ஆற்றி தேற்றி உங்களுக்கு சரியான வழியை கற்றுக் கொடுப்பார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். சகோதரனே, சகோதரியே, இங்க வந்திருக்கிற, இதை பார்த்துட்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமைய சகோதர சகோதரியே, நீ உன்னுடைய பலத்துல போராடாத. மனுஷனுக்கு தோன்றுகிற வழி செவ்வையான வழி தோன்றும், ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக இப்போ இந்த நேரத்துல, இந்த க்ஷணத்துல யாரெல்லாம் உங்க கையில இவ்வளவு நாள் இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தீங்களோ, இப்போ நான் சொல்றத தரிசனமா அப்படியே பாருங்க. உங்க கையில இருக்கிற அந்த பாரம், உங்க கையில இருக்கிற அந்த போராட்டம், அது அப்படியே உங்க கையிலேருந்து எடுத்து ஆண்டவருடைய பாதத்தை வைக்கிறத தரிசனமா பாருங்க. அப்படியெல்லாம் தரிசனமா பாருங்க. நீங்க பார்க்கறத விசுவாசிங்க, நீங்க விசுவாசிக்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, இப்போ கர்த்தருடைய பாதத்துல நீ அதை வைக்கும் போது அதை கர்த்தர் அவருடைய சொந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வார். உங்கள் பாரத்தை என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாம் மாறும் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, கவலைப்படாத சொல்லுங்க. சந்தேகத்தோட நீங்க சொல்றத பார்த்தோன்னா பக்கத்துல இருக்கவங்க உற்சாகம் வந்துடணும். அதாவது எப்படின்னா, மரியாள் எலிசபெத்தை பார்க்கறதுக்காக போறாங்க இல்லையா? மரியாள் எலிசபெத்தை பார்க்க போறாங்க. போன உடனே மரியாள் எலிசபெத்தை பார்த்து வாழ்த்தின உடனே
அந்த வாழ்த்துல இருந்த அபிஷேகம், அந்த வாழ்த்துல இருந்த வல்லமை மரியா எலிசபெத்தோட வயிற்றுல இருந்த கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. அதுதான் வாழ்த்து, அதுதான் வாழ்த்து. இப்ப அதே அபிஷேகத்தோட நீங்க பக்கத்துல அவங்கள பாருங்களேன், கையை பிடிக்கல, அவங்க கண்ணை கொஞ்சம் பாருங்களேன். அவங்களை நேசிக்கிறீங்க தானே, உங்க பக்கத்துல உட்கார்ந்து நேசிக்கிறீங்களே, அவங்கள கண்ணை பாருங்க, பார்த்து சொல்லுங்க, துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, நீ இனி அழுது கொண்டிருக்க. ஆமென். ஹalleluya. praise god. மகிமை. அங்கிருந்து கர்த்தர் படிப்படியாக என்னை உயர்த்த ஆரம்பிச்சார். ஹalleluya. அப்ப அங்கிருந்து ஒரு இன்னொரு கம்பெனில டெலிபோன் ஆபரேட்டரா உலக நாடுகள்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம், பெரிய ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாரும் கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கால் அட்டன் பண்ணணும். இங்கிலீஷ்ல ஜாப்பனீஸ் கால் பண்ணுவாங்க, கொரியன்ஸ் கால் பண்ணுவாங்க, சைனீஸ் கால் பண்ணுவாங்க, யூரோப்பியன்ஸ் கால் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரோட கால் நான் அட்டன் பண்ணணும். ஆங்கிலத்தை ஆண்டவர் இன்னும் நேர்த்தியாக எனக்கு பேசும்படியாக அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. அந்த நாட்கள் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. 20 வயசுல செத்தா போதுன்ற என்ன மீட்டு 21 வயசுல எனக்கு ஆண்டவர் ஒரு திருமணத்தை பண்ணி வச்சாரு. அந்த திருமண வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த என் மனைவி தான் எனக்கு தமிழ் டீச்சர். அவங்களும் நானும் ஒன்னா உட்கார்ந்து தான் ஜெபிப்போம், ஒன்னா உட்கார்ந்து தான் வேதத்தை வாசிப்போம். தமிழ் வாசிக்க தெரியாது, நாங்கெல்லாம் தமிழ் புலவர்கள். ஆக்சுவலா பேசிக்கலி பாத்தீங்கன்னா எப்படின்னா, பொள்ளாச்சி அப்படின்னு படிக்க சொன்னீங்கன்னா புள்ளத்தாச்சின்னு படிக்கக்கூடிய ஆள் நான். அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு நேர்த்தியா தமிழ் படிப்பேன். அப்படி இருந்த நிலைமையில நானும் என்னுடைய மனைவியும் முழங்கால போட்டு ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது பக்கத்தில் உட்காந்துருப்போம், வேதத்தை கையில வச்சுக்குவோம். வேதத்தை என் மனைவி என் கையை பிடிச்சி அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுப்பாங்க. ஆவியானவர் என் மனைவி மூலியமாக எனக்கு தமிழை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஹalleluya. ஹalleluya. எப்படி சொல்லி கொடுத்தாரு என் மனைவியை கொண்டு அப்படின்னா, இலைப்பாறுதல்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது எனக்கு. அப்போ என் மனைவி சொல்லுவாங்க, இலைப்பு பிளஸ் ஆறுதல், இலைப்பாறுதல். இலைத்து போனவர்களுக்கு ஆறுதல் கிடைச்சா எப்படி இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரே வார்த்தையா தமிழ்ல இலைப்பு பிளஸ் ஆறுதல், இலைப்பாறுதல்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் தமிழ் டீச்சரை கொடுத்து தமிழை கற்றுக் கொடுத்தார். வேலை ஸ்தலங்கள் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தார், மொழி திறனை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய உச்சரிப்புகளை கர்த்தர் மாற்றி நல்ல கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்தும்படியாக தேவன் என்னை கற்றுக் கொடுத்த ஆரம்பித்தார். நடத்த அப்படியே படிப்படியா உயர்த்தி. அப்போ நானும் என் மனைவியும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க சர்ச் சைதாப்பேட்டையில் இருக்கோம். நாங்க பஸ்ல போய்கிட்டு இருப்போம். பஸ்ல போகும்போது தேனாம்பேட்டை அப்படின்னு ஒரு பகுதி உண்டு சென்னையில. அங்கே அண்ணா அறிவாலயம்னு சொல்லி திமுகவோட ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டல் பேர் வந்து ஓபராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். அந்த ஹோட்டல் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் பஸ்ஸில் போகும்போது அப்படியே குடிஞ்சு பார்த்து என் மனைவி கிட்ட சொல்லுவேன், இது எப்போ தான் கட்டி முடிப்பாங்கன்னு தெரிலமா, கட்டி முடிச்சாங்க நான் மறுபடியும் பொட்டி தூக்குற வேலை கட்சிச்சுன்னா போயிடுவோமான்னு. என் மனைவி கேட்டாங்க, இப்போ தான் ஆண்டவர் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு உயர்த்திருக்கிறாரு, மறுபடியும் பொட்டி தூக்கணுன்றீங்களே, என்னங்க ஆச்சு உங்களுக்குன்னாங்க. உனக்கு தெரியாதுமா, பெரிய பெரிய கோடீஸ்வரன் வந்து தங்குற இடம், சும்மா பொட்டி தூக்கி வச்சாலும் 100-500 டிப்ஸ் கொடுப்பாங்கம்மா, வாழ்க்கையில் செட்டில் இல்லாமான்னு. அந்த ஹோட்டல் வரவும் இல்லை, அதை கட்டி முடிக்கவும் இல்லை, நாங்கள் போய் வேலைக்கு சேரவும் இல்லை. அல்லேலூயா. என் கனவெல்லாம் அப்படியே உடஞ்சி போச்சு. ஹோட்டல் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ என் நண்பர் ராமு, அவங்ககிட்ட, அவன் ஒரு ஆட்டோ டிரைவர், அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சான், ஹோட்டல் வேலையை தவிர வேறு எதுவும் தெரியாது, 9 வருஷம் இதிலே ஓடிடுச்சு, இப்போ வேறு என்ன செய்கிறதுன்னு தெரிலடா, மறுபடியும் ஒரே பயமாக இருக்குடா அப்படின்னு. டேய் மச்சான், உனக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைல்ல, ஆட்டோ ஓட்டு மச்சான் அப்படின்னா. இது ஆட்டோ ஓட்டா? டேய் நீ ஆட்டோ ஓட்ட தெரியும், ஆட்டோ டிரைவரு, உனக்கு அந்த நுணுக்கம் தெரியும், நீ ஓட்டலாம், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைடா, நான் ஆட்டோவில் சவாரி தான்டா போயிருக்கிறேன், நான் என்னைக்கிடா ஓட்டியிருக்கிறேன் அப்படின்னு. நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டு என்னை வண்டியில் முன்னாடி உட்கார வச்சுட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றிட்டு வந்தான். எப்படி ரேட்டு கேட்கணும், எப்படி பேசணும், ஓட்டிட்டு வந்துட்டு என்றான். கிட்டத்தட்ட 500 ரூபா 600 ரூபா சம்பாதிச்சிட்டான். டேய் என்னடா 500 ரூபாவா அப்படின்னு. என்னடா ஏன் அப்படின்னா, டேய் என்னோட ஒரு மாதம் சம்பளமே 1200 ரூபா தான்டா, நீ ஒரே நாளில் 500 ரூபா சம்பாதிச்சு வந்துருக்கிறேன்னா, ஓட்டு நீயும் சம்பாதிக்கலாம் ஓட்டு அப்படின்னா. ஒரு நண்பனோட உதவியில்
ஒரு 30,000 ரூபா முன்பணமாக ஒருத்தர் கொடுத்து செகண்ட் ஹேண்டில் ஒரு ஆட்டோ வாங்கி, நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன்டா, நம்மளும் ஒரு 4 வருஷம் 4.5 வருஷம் ஆட்டோவெல்லாம் ஓட்டி, ஆஹா முத நாள் 200, 2வது நாள் 300, அப்புறம் 400, 500. ஸ்தோத்திராண்டவரே, இதுக்காக தான் ஹோட்டலாலே விட்டு வெளியே சொன்னீங்க போல. இன்னைக்கு ஒரு ஆட்டோ, நாளைக்கு 2 ஆட்டோ, 10 ஆட்டோலாம் வாங்கி அப்படியே நம்ம ஆட்டோக்களுக்கு ஓனராக செட்டில் ஆயிடணும் நம்ம. ஏன்னா எங்கள் ஏரியாவில் அப்படி ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா கெனடி 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 கெனடின்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்கோம். எங்கள் ஏரியாவில் ஒருத்தர், அவர் 10-15 ஆட்டோ வச்சிருப்பாரு. அப்புறம் மாறன் 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 போட்டிருக்கோம். எனக்கு ஆசை அமரு 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 அமருன்னு போடணும் அப்படின்ட்டு 10 ஆட்டோ வாங்கிட்டு நம்ம அப்படியே ஓனர் மாதிரி அப்படி நடந்து போனோம். என்ன கலெக்ஷன் காசு கொடு, கலெக்ஷன் காசு கொடு வாங்கணும்னு ஆசை. நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வருஷம் வாங்கினது செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ. யாராவது ஆட்டோ டிரைவர் யாராக இருக்கீங்களா இங்கே? ஆட்டோ ஓட்டுநர் சகோதரர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இல்லை அவங்கள தெரிஞ்சவங்க யாராவது இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த சாட்சியை போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள், சரியா? ஆட்டோ ஓட்டினா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வண்டி எஃப்சி பாஸ் பண்ணுறதுக்காக நிப்பாட்டணும், சரிங்களா? இந்த எஃப்சி பாஸ் பண்ணுறதுன்றது எப்படி ஒரு தாய்மார்களுக்கு கர்ப்ப வேதனையோ ஆட்டோ டிரைவருக்கு அது கர்ப்ப வேதனை. அதை எஃப்சி பாஸ் பண்ணி அந்த வண்டி எத்தனை வரத்துக்குள்ள மேலே போய் கீழே வந்துடுவோம் நாங்கள். எந்த ஆட்டோ டிரைவருக்கும் மாதம் மாதம் காசை சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி பண்ணதான் பழக்கமே கிடையாது. அப்போ தான் அப்படியே சுற்றி பார்ப்போம். டீ கடையில் அந்த தண்டல்கார் வந்து நிற்பார். அவ்வளோ நாள் அவனை மதிக்க மாட்டோம். அந்த எஃப்சி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவன் கண்ணில் மாட்டினானா, எப்படின்னா இருக்க வேணா டீ சாப்பிடுனா அப்படின்னுவோம். என்னடா எஃப்சியா வண்டி அப்படின்னு அவன். ஆமாம் ஆமாம் வாணா வாணா அப்படின்ட்டு கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா காசை வாங்குவோம். டெய்லி கலெக்ஷன்லேருந்து காசை கட்டிடுவோம். இதுதான் ஆட்டோ டிரைவரோட வாழ்க்கை. அப்படி நானும் தண்டலை வாங்கி வண்டியெல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சும்மா கத்தி மாதிரி வண்டி ரெடி. திங்கக்கிழமை ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம், சனிக்கிழமை வண்டி ரெடி, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே டயர்டாக வந்து சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன். பல பேருக்கு சர்ச் வந்து ரெஸ்ட் பிளேஸ். இங்கே தான் வந்து நல்லா தூங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி பாஸ்டர் பாட ஆரம்பித்தோன்னா ஆவியில் நிறைவாங்க பாருங்க அப்படின்னு அடிக்கடிக்கு பிரேக் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சரி, அது வேறு மேட்ரு, விட்டுருவோம். நான் அப்படியே டயர்டாகி வந்து உட்காந்துருக்கிறேன். போதகர் இடத்துலேருந்து செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படியான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். உங்களுடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. Your disobedience is disappointment to the Lord. உங்களுடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? நான் வட சென்னை பாஷையில் சொல்லட்டுமா? ஆண்டவர் சொல்ற பட்ச கேட்கலன்னா அவருக்கு மனசு நோவாக்கிது அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுச்சா? நான் ஆட்டோ ஓட்டினு ஒத்துக்கிறீங்களா? தேவன் சொல்லுகிற கட்டளைகளை கற்பனைகளை நீங்களும் நானும் கை கொள்ளாத பட்சத்தில் அது தேவனுக்கு இருதயத்துக்கு வேதனையாய் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே அப்படி உங்களை துக்கப்படுத்திட்டேன்? நான் ரொம்ப நல்ல பையனாச்சு ஆண்டவரே, நான் என்ன துக்கப்படுத்தினேன் உங்களை? சொல்லுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டே இருக்கேன். ஆவியானவர் அப்படியே மெல்லிய சத்தத்தில் என்கிட்ட வெளிப்படுத்துறார். ஆண்டவர், மகனே, ஆட்டோ மீட்டரில் சூடு வச்சிருக்கிறல்ல, அதை எடுத்துட்டு தான் இனிமேல் நீ வண்டி ஓட்டணும்னாரு. இவர் என்ன நம்ம டெக்னிக்கல் மேட்டருக்குள்ளெல்லாம் வராரு? நம்ம டெக்னிக்கல் மேட்டருக்குள்ளே இவர் எதுக்கு வராரு? அது நம்ம மெக்கானிக்கோட வேலை தானே. அது எத்தனை பேருக்கு ஆட்டோ மீட்டர் சூடுன்னு தெரியும்? தெரியல, சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து கிரீன் சர்க்கிள் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஆட்டோவில் மீட்டர் போட்டு வண்டி ஓட்டினா எவ்வளோ ஆகும்? சாதா தனி ஆட்டோவில் போகிறீங்க 100 ரூபா. எவ்வளோண்ணா? சரி, 50 ரூபாவே வச்சுக்கோமே. இங்கே மீட்டர் போட்டு வண்டி எடுக்கிறாங்க. இங்கேருந்து கிரீன் சர்க்கிளுக்கு நீங்கள் பக்கத்தில் ஏதோ அண்ணன் எடுத்துக்கோங்க. அண்ணன் ஒரு ஆட்டோ வச்சிருக்கிறாரு. அண்ணனோட ஆட்டோவில் போகிறீங்க. ஏன்னா அவர் நீங்கள் 100 ரூபா சொல்றீங்க, ஒரு 50 ரூபா தான் கேட்டிருக்கிறார். நியாயமான ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். மீட்ரு போட்டா, மீட்டரை போட்டு இவர் வண்டியில் போகிறாங்க. கிரீன் சர்க்கிள் இறக்கி விட்டா 50 ரூபா ஆகுது. என் வண்டியில் வரவங்களுக்கு 75 ரூபா ஆகும். அதுக்கு பேர் தான் மீட்டரில் சூடு வைக்கிறதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு தொகை ஆகணுமோ அதோட தொகை அதிகமாகும். ஆனால் போகிற இடம் அதே இடம் தான். அதே இடத்துக்கு போகிறதுக்கு அவர் ஆட்டோவில் போனீங்கன்னா 50 ரூபா, ஏன் ஆட்டோவில் வந்தீங்கன்னா 75 ரூபா. இதுக்கு பேர் தான் மீட்டரில் சூடு வைக்கிறதுன்னு. தப்பான ஒரு ஆளுக்கிட்ட மைக்கை கொடுத்துட்டு முன்னாடி வச்சுருக்கிறாங்க தானே பார்க்குறீங்க. எனக்கு ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்தா பாருங்க நண்பன், அவன் ஆட்டோவில் போனீங்கன்னா 100 ரூபாவும்.
சொல்லுங்க, இப்ப நான் நல்லவனா கெட்டவனா? கொஞ்சம் நல்லவன். கெட்டவல்லையே கொஞ்சம் நல்லவன். அவனும் 50 ரூபா கொள்ளடிச்சா, இவன் 25 ரூபா தான் கொள்ளடிக்கிறான். கரெக்டா? பல நேரம் நம்ம வாழ்க்கையில நாமளுமே இப்படிதான் சுயநீதியின் பின்னாடி உட்காந்துருக்கிறோம். நான் பண்ற தப்பெல்லாம் தப்பு இல்லை, நான் பண்ற பாவம்லாம் பாவம் இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் தண்ணி வண்டி மாதிரி சரகாசிக்கினே இருப்பான். நான் எப்போவாவது ஒரு வாட்டி தான் குடிப்பேன், அதனால நான் தப்பு இல்லை, நான் பாவி இல்லை. அவன் கூட்ஸ் வண்டி மாதிரி புகை விட்டுனே இருப்பான், நான் அப்படிலாம் இல்லை, யாருமே பார்க்காத போது தான் அடிப்பேன். எங்க வீட்டுக்காரு பேக்கெட்ல நான் காசு எடுப்பாது, ஏன் வீட்டுக்காரு, அது என்ன தப்பா? எங்க வீட்டுக்காருக்கு தெரியாம தண்டல் போட்டு எனக்கு பொருளை வாங்கிட்டு சீட்டு போட்டு எனக்கு காரியத்தை செஞ்சுக்கிட்டு கொடுக்குற செலவுல இருந்து நான் எடுத்து அதை அப்படியே கரெக்ட் பண்ணிக்குவேன். அதெல்லாம் தப்பா? வீட்டுக்கு நல்லது தானே செஞ்சேன் நான். என் ஃப்ரெண்டோட பென்சில் பாக்ஸ் பென்னு நான் எடுத்து வச்சுக்குவேன், என் ஃப்ரெண்டு, தப்பா அது இல்லை? இப்படி நம்மளோட வாழ்க்கையில எல்லாத்துலயுமே நான் மற்றவனோட நல்லவன், நான் பண்ற தப்புலாம் பெரிய தப்பே இல்லை, நான் பண்ற தப்பு மற்றவனுக்கு தப்பா தெரியாத வரைக்கும் நான் பண்ற தப்பு தப்பே இல்லைன்னு ஒரு நாமளே ஒரு நீதிமொழிகள் போட்டு பாக்கெட்ல வச்சிருப்போம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எடுத்து தேவன் கிருபை உள்ளவராம்பா, மன்னிச்சிருவாராம் அப்படின்னு வச்சிருது உள்ள. தேவன் கிருபை உள்ளவர் தான், தேவன் இரக்கம் உள்ளவர் தான். அறியாமையில நீங்களும் நானும் செய்வதற்கு அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார், மன்னிக்கிறதுக்கு. ஆனா துணிகரமாய் நீங்களும் நானும் திரும்ப திரும்ப பாவங்களையும் தவறுகளையும் செய்து கொண்டு அதை நியாயப்படுத்திக் கொண்டே இருப்போமானால் அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பார். ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, மீட்டர்ல இருக்க சூடு எடுத்துரு. நம்ம ஏரியாக்குள்ள வராரு அவரு. பல பேர் நம்ம ஆண்டவர் எங்கே வச்சுருக்கோன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வச்சுருப்போம். ஆண்டவரே தாங்க இந்த ரவுண்டு போட்டல்ல, என் வாழ்க்கையில் இந்த ரவுண்டில் நீங்கள் எப்பவுமே இருக்கணும் ஆண்டவரே, இந்த ரவுண்டில் நீங்கள் எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் கூட அப்பா நான் எப்பவுமே இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு உடனே ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படி வெளியில் வச்சுட்டு இங்கே வந்தால் அந்த ரவுண்டுக்குள்ளே தான் உங்களை எப்பவுமே இருக்க சொன்னேன். இது நானே பார்த்துக்கிறேன். பல பேர் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள வச்சிருக்கிறோம். அங்க மட்டும்தான் ஆராதனை, அங்க மட்டும்தான் கண்ணீர். வாழ்க்கையில எடுக்க வேண்டிய டிசிஷன்லாம் நம்மளே எடுத்துருவோமா, ஆனா குத்துதே கொடையுதேன்னும் போது மட்டும் அப்படியே அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் உட்கார்ந்துடுறது. அப்படிலாம் அவர் இருக்க மாட்டார், அவர் எல்லா இடங்களிலும் வருவார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலா சுற்றி திரிகிற கண்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்தினார், மகனை மீட்டர்ல இருக்கிற சூடை எடுத்துட்டு தான் நீ வண்டி ஓட்டணும். நான் சொன்ன, ஆண்டவரே மீட்டர்ல சூடு எடுத்தா சென்னையில வண்டி ஓட்டி சம்பாதிக்க முடியாது ஆண்டவரே, எங்க ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே அப்படின்னு. இல்ல மகனே, நீதிமொழிகள்ல இருந்து வசனத்தை எடுத்து சொல்றாரு, நீ கொஞ்சத்துல அது அப்புறமா சொன்னாரு, அநியாயமாய் வருகிற அநேக வருமானத்தை காட்டிலும் நியாயமாய் வருகிற கொஞ்சம் வருமானமே உத்தமம், நீ மீட்டர்ல சூடு இல்லாம தான் வண்டி ஓட்டணும்ட்டாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே பயம் வந்துச்சு. நேராக போனேன், வண்டி எஃப்சி பாஸ் பண்றதுக்கு போகணும், மீட்டர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்ப கர்த்தர் சொல்லிட்டார்ல, மீட்டர்ல சூடு வைக்காம ஓட்டுன்ட்டார்ல, இப்ப எனக்குள்ள பயங்கர கெத்து வந்துருச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயம் நல்லது பண்ணிட்டோமே, ஒரு 10 ரூபா ஒருத்தனுக்கு பிச்சை காசு போட்டு வந்துட்டா நம்ம எப்படி திரும்ப நடப்போம்? அப்படியே வேலூரியே கட்டி தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நினைப்பு நம்மளுக்கு. 10 ரூபா போட்டு அவ்வளோ பில்டப்பு, அதுவும் துணிகிரி வாங்கி கொடுத்துட்டோம்னா கிறிஸ்மஸுக்கு நம்ம பண்ணுற அலப்புறம் இருக்கும் பாருங்க. சரி, அது வேற மேட்ரு, விட்டுருவோம். ஆமாம், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன். கர்த்தரோட கிருபை பாருங்க, திரும்புற பக்கம்லாம் சவாரி, எங்கே போனாலும் சவாரி. முட்டு சந்தில் போய் நின்னா எனக்கு அங்கே ஒரு சவாரி காத்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. டிஃபன் சாப்பிட நேரம் இல்லை, சாப்பாடு சாப்பிட நேரம் இல்லை, வண்டி ஓட்டுறேன். ராத்திரி ஒரே சந்தோஷம். எப்பவும் 500-600 ரூபா கிட்ட சம்பாதிப்போம் ஒரு நாளைக்கு. இப்போ இப்படி ஓட்டி இருக்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 1000, 2000, 3000, 4000, பிம்பிலிக்கு பிலாப்பி. நானும் 1000 ரூபா வரும்னு சொல்லி கல்லாப்பேட்டியை திறந்து என்றேன்.
200 தெரில, 200 தெரில. என்னடா நடக்குது, இவ்வளோ ஓட்டினவேடா. கணக்கு போட்டு பார்க்குறேன். ஆமாம், 100 ஓட்டினேன், 50 பெட்ரோல் போட்டேன், அப்புறம் சுற்றணும் சும்மா, அவர் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்குறேன். வண்டி ஓட்டுறேன், போய் பெட்ரோல் போடுறேன், வண்டி ஓட்டுறேன், போய் பெட்ரோல் போடுறேன். ஒவ்வொரு சவாரி ரவுண்டு முடிக்கும் போது 10 ரூபா 5 ரூபா தான் லாபம் நிற்கிது. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினதுக்கு 200 ரூபா 250 ரூபா தான் நின்றுச்சு. நான் உடனே ஆண்டவரை பார்த்து கேட்டேன், அப்பவே சொன்னேன்ல உங்ககிட்ட, மீட்டரில் சூடு இல்லாமல் சென்னையில் வண்டி ஓட்ட முடியாது ஆண்டவரேன்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல. எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியல ஆண்டவரே. பதிலே கிடையாது. அது வரைக்கும் பேசினே இருந்தவர் பதிலே இல்லை. திரும்ப கதறேன். இப்போ திரும்பி மீட்டரில் சூடு வைக்கவும் பயமா இருக்குது, சூடு வைக்காம ஓட்டவும் முடியல. நான் அழுவுறேன், கதறேன், பதிலே இல்லை. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் இந்த நிலைமையை கடந்து வந்திருக்கிறீங்க? ஒருவேளை இப்போ நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில கடந்துகிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொன்னார்னு ஒரு சில காரியங்களை செய்ய போய் அடி வாங்கி நொந்து போய் உட்காந்துருப்பீங்க, வெக்கத்தினால் அவமானத்தில் நின்றுட்டு இருப்பீங்க. கர்த்தர்கிட்ட திருப்பி ஏன் ஆண்டவரேன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு அவர் இருந்து பக்கத்துல சத்தமே கேட்காது. உங்களுக்கு வார்த்தையில வராது, ஆராதனையில வராது, செய்தியில வராது, வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தை வராது. ஒரு இருளான ஒரு சூழ்நிலை நிற்கிறது போல இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்க இங்க கடந்துகிட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், அப்பதான் நம்ம என்ன திறமை பேசுவோம், ஏன் ஆண்டவரே இப்படி, கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, கேட்க மாட்டீரா, யோசிக்க மாட்டீரா, எல்லா கேள்வியும் கேட்போம். அவர் அமைதியாவே இருப்பார். அது என்ன நேரம் தெரியுமா? அது உங்களையும் என்னையும் தேவன் டெஸ்ட் பண்ற நேரம், டெஸ்டிங் பீரியட். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் உங்க பிள்ளை தானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நிக்குது? நான் ஏன் உங்களுக்கு முன்னாடி வெக்கப்படணும்? ஏன் இவங்களுக்கு முன்னாடி வெக்கப்படணும்? நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா எங்களை தூக்கி இருக்க மாட்டீங்களா? கிதியோன் கேட்டான், தேவன் நீர் எப்படிப்பட்ட மகத்துவங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னு எங்க பிதாக்கள் சொல்லலையா? நீர் எங்க கூட தான் இருக்கிறீர்னா ஏன் மீதியானவர்கள் கையில நாங்கள் இப்படி விடப்பட்டிருக்கணும்? அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை நீங்க இருக்கலாம். எலியா தீர்க்கதரிசி, பயங்கர வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவரை கேரித்த ஆற்றங்கரையில கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. யார் எடுத்துட்டு வந்து சர்வீஸ் பண்ணுதுங்க? எத்தனை பேர் காக்கா எடுத்துட்டு வந்து போட்டதை சாப்பிடுவீங்க? காக்கா அதில் தான் அழுக்கையும் சாப்பிட்டுருக்கும், அதில் தான் சோத்தையும் சாப்பிட்டுருக்கும். அதே வாயால் நல்ல ஒரு ரொட்டி துண்டு எத்தனை வந்து எலியா இந்தா அப்படின்னு போட்ட உடனே வாவ் அப்படின்னு வாங்கி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா? எலியா இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? பா குப்பையில் இங்கே எத்தனை வந்து போகிறவர் பா அப்படின்னு இருப்போம். ஆமாவா? ஆனால் எலியாவுக்கு வேற வழியெல்லாம் அந்த காக்கா மூலியமாக தான் சாப்பாடை சாப்பிடணும். அடுத்த சோதனை எங்க? சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன். யார் வீட்டுக்கு? யாரு ஐயா அனுப்புறது அனுப்புறீரு. எங்க ஏரியாவில் கவுன்சிலர் அம்மா கழுத்து நிறைய நகை போட்டு வரும், அது வீட்டுக்கு அமிச்சிங்கன்னா டெய்லி ஏதாவது பிரியாணி கிடைக்கும். நீ விதவை வீட்டுக்கு அமிச்சனா என்னையா கிடைக்கும்? ஐயா நீ போ. சரி போனாரு. அங்கே போனோடனே அந்த அம்மா அப்படியா ஆண்டவர் அமிச்சாரா, சரி வாங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னாவது கூப்பிட்டுருக்கணும்ல. அது ஜீவன் செத்து ஜீவனே போற நிலைமையில ஒரு குச்சி, ஒரே ஒரு குச்சி, ஐயோ இதை போட்டு சமைச்சு ஒரு சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போயிடலான்னு நினைச்சோம். அந்த நிலைமையில தான் அந்த அம்மா இருக்குது. இவர் போறாரு, தண்ணி கொஞ்சம் கொடுமா. சரி கொடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதானே. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஒரு குச்சி எடுத்து போட்டு ஒரு உருண்டை சோறு நானும் என் பையனை சாப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். வேற இல்லை, கிளம்பு. பரவாயில்ல, அதில் ஒன்றை எனக்கு சுட்டு கொண்டு வானா. எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனுடைய நிலைமை இருந்திருந்தா அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு கேட்டிருக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எலியா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வைராக்கியம் உள்ள பவர்ஃபுல் தீர்க்கதரிசி. அந்த அம்மா கிட்ட போயிட்டு, பரவாயில்ல நீ செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய்ப்போடு. மனுஷனாடா நீன்னு யோசிச்சிருக்கோம் அந்த பொம்பளை. மனுஷனா நீ அப்படிதானே பார்த்துருக்கோம். அதை பற்றிலாம் கவலையே படலை. அந்த இடத்துல கர்த்தர் அனுப்பிட்டாரு. அந்த அம்மா கிட்ட தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. அங்கே போய் வெக்கப்படாமல் கர்த்தர் எதையோ செய்ய போறாருன்ற ஒரு நம்பிக்கையில் காத்திருந்தார் பாருங்க. அதுக்கு பிற்பாடு நடந்த மகிமையும் அற்புதங்களையும் நீங்க அறிவீங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலம் தீரும் அளவும் அவரும் போஷிக்கப்பட்டார், அந்த குடும்பமும் போஷிக்கப்பட்டுச்சு. சில நேரங்கள்ல நான் ஏன் இந்த பாதையை கடந்து போய்கிட்டு இருக்கேன் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில நீங்க கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க முன்னேறி போகும்போது கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்னு நீங்க கடந்து போக 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 கர்த்தர் உங்களுக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்ற வார்த்தையின்படியே மேலானவைகள் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய மகளுக்கு ஐயா சொன்னது போல கடந்த வாரத்தில் திருமணம் நடத்தி முடிக்க கர்த்தர் தயவு செஞ்சாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை கொரோனால என் பிசினஸ் லாஸ். அதுக்கப்புறம் தலை தூக்குறதே பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஆனா ஊழியம் மட்டும் சிறப்பாக நடத்துவார் ஆண்டவர். பார்த்துக்கோங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவரே அது என்ன ஆண்டவர் ஊழியத்தை கொண்டு போய் நல்லா சிறப்பாக நடத்திட்டு கொண்டு வரீரு, வந்த அந்த போராட்டத்தை சமாளிக்கவே முடியல என்ன அப்படின்னா பதிலே இருக்காது. தெரியும், நீங்க அடிக்கடிக்கு சைலண்ட் ஆயிருவீங்க, தெரியும், ஏதோ பண்றீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் பேசிட்டே இருப்பேன். இப்படி அவர்கிட்ட அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி அப்படி போறது வரும்போது பேசிட்டே இருப்பேன். பார்த்துக்கோ, எதிர்பாராத விதத்தில் என் பொண்ணோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது, என் பிஸ்னஸ் ஜீரோ ஆயிடுச்சு. என் மகளுடைய திருமண காரியம் ஃபிக்ஸ் ஆகும் போது என் பேங்க்லயும் ₹1 கிடையாது, என் கையிலையும் ₹1 கிடையாது. கிட்டத்தட்ட கல்யாண செலவு பாதி பாதின்னு நாங்கள் பேசிக்கிட்டாலும் ஒரு பக்க செலவு மட்டுமே குறைஞ்ச ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆயிரம் போல் இருந்துச்சு. 9 மாசம் இருக்கு, 8 மாசம் ஆச்சு, 7 மாசம், 6 மாசம், 5 மாசம், 4 மாசம், 3 மாசம், 2 மாசம், 1.5 மாசம், 45 நாள் இருக்கு, ஒன்றும் நடக்கல. ஆனா அதுக்கு நடுவில் கையில காசுல நிற்பேன். திடீர்னு சொல்லுவாங்க, ஹாலுக்கு மொத்த காசும் கட்டணும், நீங்க பாதி நான் பாதி கட்டணும்னுவாங்க. அப்படியா சரின்னு உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த ஹாலுக்கு எவ்வளவு காசு கட்டணும் அந்த காசு மட்டும் கையில வரும், அந்த ஹாலுக்கான காசு கட்டணும். அடுத்து போட்டோகிராஃபி காசு கட்டு, இதுக்கு காசு கட்டுனா எதுவுமே நான் நினைச்சேன் இந்த பிசினஸ் ஆர்டர் வந்துடும், அந்த ஆர்டர் வந்துடும், இந்த ஆர்டர் வந்துடும், இதெல்லாம் வந்துருச்சுன்னா கையில் ஒரு 20-25 லட்சம் ரூபா வந்துடும், வேற லெவலில் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைச்சேன். கடைசியில் நான் எதிர்பார்த்த எந்த ஆர்டரும் கை கூடி வரல, எல்லாம் கேன்சலு. ஆனால் கல்யாணம் சக்சஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தர் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாரு. நான் ஒன்று மட்டும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பிஸ்னஸில் கூட நான் கடன் வாங்கியிருக்கேன், என் பொருளாதார தேவை கூட கடன் வாங்கியிருக்கேன், என் மகளோட கல்யாணத்துக்கு ₹1 கடன் வாங்க மாட்டேன், நீங்க தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருந்தேன். அதை சொல்லிட்டதுனாலயோ என்னமோ தெரியல, என் விசுவாசத்தை சோதிக்கும்படி கடைசி வரைக்கும் கல்யாணம் எப்படி நடந்து முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு அவங்க எல்லாம் ஹனிமூனுக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற சில நேரங்கள்ல ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நீங்களும் நானும் யோசிச்சு கொண்டு இருப்போம். ஆனா தேவன் அதன் மத்தியில தான் உங்களையும் என்னையும் உருவாக்குகிற தெய்வமா இருக்கிறார். காத்துருங்க, ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பீங்கன்னா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்துவார். உங்க சுற்றி இருக்கிறவங்கள ஆச்சரியமா பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் யூத் டீச்சர் கிட்ட போய் சொல்றேன், கர்த்தர் இந்த மாதிரி மீட்டர்ல சூடு வைக்காம வண்டி ஓட்ட சொன்னாரு, ஓட்டுறேன், ஒன்றும் நடக்கல, ஆனால் திரும்பிலாம் சூடெல்லாம் வைக்க மாட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, ஜாம் பண்ணலான்னாரு. இது எங்களுக்கு தெரியாது பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார், ஒரு பெயிண்ட் கம்பெனி வச்சிருந்தார். பிரதர் ஒரு 4 பெயிண்ட் பக்கெட் இருக்கு, இந்த ஆட்வர்ட்ஸ் கடையில் எத்தனை போய் இறக்கணும், போறீங்களான்னாரு. சவாரியா வரமாட்டேன்னு சொல்லி இந்த வரேன்ட்டு உடனே போயிட்டேன். போய் பக்கெட் எடுத்துகிட்டு போய் இறக்குனா எனக்கு மீட்ரு போட்டால் ₹35 கூட வராதுன்னு வச்சுக்கோங்க, 15-20 ரூபா தான் வரும் அந்த இடத்துக்கு. அவர் எனக்கு ₹50 கொடுக்க ஆரம்பிச்சார். சார் 25 ரூபா தான் சார் ஆச்சு. இல்லை வைங்க பிரதர் வைங்க, இதான் நாங்கள் ரெகுலராக கொடுக்குறது அப்படின்னாங்க. அப்படியா, ஓகே ஓகேண்ணே. அடுத்து இன்னொரு சவாரி இருக்குது, குளத்தூர் வரைக்கும் போகிறீங்களா? தான் போகிறேன் சார் அப்படின்னு. அதில் ஒரு 4 மூட்டை எடுத்து போட்டு போய் இறக்கி வச்சுட்டு வந்து திருப்பி வந்து கேட்டால் எனக்கு 75 ரூபா ஆகிற இடத்துல 150 ரூபா கொடுத்தாங்க. சார் லோடு ஏற்றுறல்லப்பா, அதனால தான் இதான் நாங்கள் எல்லாருக்கும் ரெகுலராக கொடுக்குறது இருந்தாங்க அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், இது தங்க மூட்டை போடுற வாத்து, போடுறா ஸ்டாண்ட் அந்த சந்து மூடையிலேன்னு சொல்லி ஆட்டோ அங்கேயே நிப்பாட்டு உட்காந்துருவேன். எப்போ கூப்பிட்டாலும் பிரதர் எங்கே இருக்கீங்கன்னா, சார் இதோ வந்துட்டேன் சார் அப்படின்னு நிற்பேன். உள்ள நாங்கள் கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்கன்னா போக மாட்டேனே, எங்கேயும் போக மாட்டேன், சந்து மூடையில் தான் நிற்பேன், எல்லாம் சவாரி எனக்கு தான் அப்படின்ட்டு. நல்லா சவாரி கூத்துனே தான் இருந்தார். ஆனால் ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க,
எப்பப்பெல்லாம் எப்படிலாம் உங்களை என்னையும் நோண்டுவாருன்னு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை, நம்மளை சரி பண்ணுற விதத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த பக்கமும் கட் பண்ணுறவங்க, இந்த பக்கமும் கட் பண்ணுறவங்க. ஆவியானவர் நோன்றவர் என்று அமர்த்தி பேசிட்டாருன்னு ஒருத்தன் பேசுவான். அந்த மாதிரி நிறைய ட்ராமாலாம் நடக்கும். அதனால் இப்போயே சொல்லிடுறேன், இது வேற அர்த்தத்தில் சொல்கிறது. சரி, ஆவியானவர் விடலை. சவாரி நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆவியானவர் திடீர்னு ஒரு நாள் என்னை கேட்டார், மகனே நீ ஓட்டிக்கிட்டு இருக்கிறது பேசஞ்சர் ஆட்டோ இல்லையா, அதில் லோடு ஏற்றக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னார். ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் படி பேசஞ்சர் உட்காந்து போகிற ஆட்டோவில் லோடு ஏற்றக்கூடாது, அதான் டிராஃபிக் ரூல்ஸ். நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், எப்படி போனாலும் அடிச்சிங்கன்னா நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? மீட்டரில் சூடு வைக்காதன்றீங்க, வண்டியில் லோடு ஏற்றாதன்றீங்க, வேற என்னத்தான் ஆண்டவரே பண்ணணும் நான் அப்படின்றேன். இப்போ ஆவியானவர் உணர்த்தி கொடுக்குறாரு. சாதாரணமாக ஆட்டோ டிரைவர்ஸ் வண்டியில் சவாரி இருந்தாங்கன்னு வைங்களேன், டிராஃபிக் சிக்னலில் ஒரு 4-5 வண்டி இருந்தாலும் எங்கள் ஆட்டோ டிரைவர்களுக்கு மட்டும் தெரியும் கரெக்டாக அப்படி பூந்து போய் ஃபஸ்ட்டு நிற்போம். ட்ரக் 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 சிக்னல் போட்டோம், எங்கள் வண்டி தான் போவோம். இதே எங்கள் வண்டியில் லோடு இருக்கட்டுமே, பக்கெட்டு மூட்டை ஏதாவது இருக்கட்டுமே, காலியாக சிக்னல் இருக்கும். சும்மாவே காலியாக வர மாநகர பேருந்தை முன்னாடி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி போய் சைலண்ட்டாக நிற்போம். ஏன் சொல்லுங்கள்? போலீஸ் மாமா பார்த்தாருன்னா வண்டியை பிடிச்சி ஓரம் கட்டுருவார். இந்த காரியத்தை உணர்த்தி கொடுக்கும்போது தான் ஆவியானவர் கேட்டார், இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண அதிகாரியே நீ பண்ணுற தப்பை ஒத்துக்க மாட்டானா? உன்னை படைத்த தேவன் அல்லவா, நான் நீதிபரர் அல்லவா, நான் எப்படி மகனே உன்கிட்ட இருக்கிற தவறை ஏற்றுக்கொள்வேன்? உன்கிட்ட இருக்கிற சின்ன மாச கூட நான் அங்கீகரிக்க மாட்டேன், ஏன்னா நீ என் பிள்ளைன்னர். அல்லேலூயா. உடனே அந்த லோடு ஏற்றுறதை விட்டேன். ஃபோன் பண்ணாங்க, பிரதர் வரலையா அப்படின்னாங்க. இல்லை சார், ஆண்டவர் அதெல்லாம் லோடு ஏற்றாதுன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு கிறிஸ்டியன் கம்பெனி, அது ஏற்றாதீங்கன்ட்டார் அப்படின்னு. சரி விட்டுருங்கன்னாரு. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு சவாரி இருக்குன்னு கூப்பிட்டாங்க. அந்த பக்கம் ஆஃபீஸ் பக்கம் எதுக்கும் போகிறேன். போனால் சார் உங்களை வர சொன்னாங்க வாங்கன்னாங்க. உள்ளே போனால் பெரிய தொப்பை வச்சுக்கின்னு டைப் போட்டு, சார் இதில் சைன் பண்ணுங்க சார்னார் ஒருத்தர். யார் சார் நீங்கள்? என்ன சார் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ணுங்க சார் அப்படின்னாரு. நான் எதுக்கு சார் சைன் பண்ணேன்? இல்லை சார் உங்கள் பேரில் லோன் எடுக்கணும் சார். என் பேரில் லோனு, அக்கௌண்ட்டே இல்லையா எனக்கு, லோன் எங்கேருந்து கிடைக்கணும்? உடனே அங்கேருந்து ஓனர் உள்ளேருந்து, பிரதர் நீங்கள் அதை சைன் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். சரி சைன் தானே போட்டு கொடுப்போன்னு போட்டு கொடுத்தா அடுத்து ஒரு வாரத்தில் ஒரு லோட் ஆட்டோ நிற்கிது நமக்கு சொந்தமாக. இல்லையா, அந்த கம்பெனிலேருந்து முன் பணத்தை கட்டி லோட் ஆட்டோ எடுத்துன்னு இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாதம் வர வருமானத்துலேருந்து இஎம்ஐ என்ன கட்டிக்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த லோட் ஆட்டோ வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க டிஸ்பேச்சில், எல்லா சவாரியும் அமருக்கு மட்டும் தான் தரணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது சவாரியை, அமருக்கு கொடுக்குன்றாரு. ஒரு ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா 1000 கிலோ அப்படின்னா 5 ட்ரிப்பு ஒரு நாளைக்கு போவோம். 5000 கிலோ மூட்டை தூக்கணும். போயிட்டு கீட்டு வந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ எதிர்பார்த்தேன்? நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன்? 1000 ரூபா வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லையா, நான் என்ன ஆசைப்பட்டனோ இந்த 1000 ரூபா வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த 1000 ரூபா வருமானத்தை நான் எதிர்பார்த்த உடனே அப்படியே தூக்கி என் கையில் கொடுத்துடல. அந்த 1000 ரூபாய் என்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் அவருடைய நீதியை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு, இந்த பணத்தோடைய நீதியை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு, கீழ்ப்படுதலோட நீதியை சொல்லி கொடுத்துட்டு, ஒழுக்கத்தோடைய நீதியை சொல்லி கொடுத்துட்டு, அதை நான் செய்யறேன்ற பட்சத்தில் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை என் கையில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு லோட் ஆட்டோவில் 1000 ரூபா வருமானம் வருதுன்னா சும்மா கிடையாது. நான் சொன்னல 5000 கிலோ மூட்டை தூக்கணும். ஒரு நாளைக்கு 5000 கிலோ. ஒரே வருஷத்தில் படுத்த பிடிக்க ஆகிட்டேன். அதுக்கு மேலே என்னால் ஆட்டோ ஓட்ட முடியல, லோடு தூக்க முடியல. 3 மாதம் படுத்த பிடிக்க ஆகிட்டேன். 3 மாதத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் லோடு ஆட்டோலாம் ஓட்ட வேண்டான்னு சொல்லி இந்த சின்ன பேசஞ்சர் ஆட்டோ விற்றுட்டு ஒரு பல்சர் பைக் ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு சிம் கார்டு விற்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன்னெல்லாம் பண்ணிக்கின்னு ஜம்முன்னு போனேன். 2 நாள் ட்ரைனிங் அமிச்சாங்க. 3ஆவது நாள் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வந்துட்டேன். அந்த சிம் கார்டை விற்கிறதுக்கு பொய்யா புழுவி தள்ளுறாங்க, நம்மளால பொய் சொல்ல முடியல. இல்லையா, நீங்கள் கூட ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருக்கீங்களா என்ன சிம் கார்டு கம்பெனி சார் அதுன்னு? நான் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் டவர் இருக்கான், சிக்னல் நல்லா வருதான், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வேலையை ரிசைன் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கரெக்டாக இப்போ தான் அந்த ஓனர், எங்கள் யூத் டீச்சர் அவர் கால் பண்ணுறாரு, பிரதர் உங்களுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சாமே, நீங்கள் லோடு ஏற்றுறதுக்கு வரல இப்போ அப்படின்னாரு. நான் உடனே கெத்தா வர முடியாதுன்னு எப்படி சொல்கிறதுன்றதுக்காக, சார் இப்போ நான் லோட்மேன் கிடையாது சார், நான் சேல்ஸ்மேன் ஆகிட்டேன் சார் அப்படின்னேன். ஓ வெரி குட், சேல்ஸ்மேன் ஆகிட்டீங்களா, நல்ல விஷயம், கொஞ்சம் என்னை பாருங்கன்னாரு. இப்போ அவரை போய் பார்த்தேன். வெரி குட் பிரதர், எந்த கம்பெனி என்ன ஏதுன்னு கேட்டார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எவ்வளோ சேலரினாரு.
4000 ரூபாய் சம்பளம் சார் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு. அங்கே ஒரு நாளைக்கு வருமானம் 1000 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தேன். மாதம் 30,000 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு. நான் கெத்தாக சொல்கிறேன், 4000 ரூபாய் சார் சம்பளம் ஒரு மாதத்துக்கு, இன்சென்டிவ்லாம் இருக்குது சார்ன்னு. அப்படியா, நான் 4500 ரூபா சம்பளம் தரேன், நாளையிலேருந்து இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கோங்கன்னாரு. நான் சொன்னேன், சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்கள் கம்பெனியில் மூட்டை தூக்கியிருந்தேன் சார், லோட்மேன் சார் நான். என்ன போய் சேல்ஸ்மேன் எல்லாம் போட்டிங்கன்னா வியாபாரம் ஆகாது சார், விடு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு. பிரதர் வாங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, எனக்கு தெரியும், வந்து வேலையை செய்யுங்கன்னார். வேலையில் அவங்க கூப்பிட்டு எனக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. என்னோட சீனியர்ஸ் அங்கே 4-5 பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்னை அக்யூலா பிரதர்னு கூப்பிடுவாங்க. அக்யூலா அமர்தீப் என்னோட ஃபுல், அகிலா பிரிஸ்கில்லா இருக்கு இல்லையா, அந்த அகிலா பிரதர் இங்கே வாங்க, அந்த சைட்டில் ஒரு 50 மூட்டை போட்டுருங்க, இங்கே ஒரு 25 மூட்டை போட்டுருங்கன்னு என்னை கூப்பிட்டு சரி சார், ஓகே சார். அமர் சார், அகிலா சார் போட்டு 10 ரூபாய் டீ காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க, வாங்காமலாம் வராதிங்க அப்படின்வாங்க. சரி சார் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார் அப்படின்லாம் போன ஆள். இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக என்னையும் டையை கட்டி கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. நான் அகிலா சார் வேற மாதிரி தான் நிற்கிறீங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் பார்த்தாங்க. என்னோட சீனியர் 4-5 பேருக்கு நடுவில் நம்பர் 1 சேல்ஸ்மேனாக என் ஆண்டவர் உயர்த்தி நிற்க வச்சார் அந்த கம்பெனியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 வீடு 5 வீடு ஆர்டர் எடுத்துட்டு வந்தவங்களுக்கு மத்தியில் 400 வீட்டுக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வரும்படியாக தேவன் அந்த கம்பெனியை உயர்த்த ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் என்னோடு கூட இருந்து கனப்படுத்தி உயர்த்த ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து ஒரு துபாய் பேஸ் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குது சென்னையில். அந்த கம்பெனிக்கு போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளம். வேற லெவலு, வாழ்க்கையில் செட்டில் ஆகலான்ட்டு நல்லா போய்கிட்டே இருக்கேன். அங்கே என்னோட வேலை என்னன்னா, உலக நாடுகளில் இருக்கிற இந்தியர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா, பங்களா இதெல்லாம் விற்கணும், ஆன்லைன்லேயே விற்கணும். நல்லா போய்கிட்டு இருக்கு. அங்கேயும் நம்பர் 1 சேல்ஸ்மேன் ஆண்டவர் நம்மளை நிற்க வச்சிருக்கிறாரு. ஒரு வருஷம் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு வருஷம் அந்த புது வேலைக்கு போனாலும் இந்த பழைய கம்பெனியில் ஒரு யூத் மீட்டிங் நடக்கும். நான் சொன்னல, அந்த பெயிண்ட் கம்பெனியில் யூத் மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயந்தரம் 7லேருந்து 9 தவறாமல் அந்த யூத் மீட்டிங்கை கலந்துக்குவேன். அப்படி அந்த யூத் மீட்டிங்க்கு ஒரு வாரம் போய் உட்காரும்போது ஒரு தேவதாசன் வந்திருந்தார் மெஞ்ஞானபுரத்துலேருந்து. வந்துட்டு அவர் செய்தியை கொடுக்கும்போது இப்படியான வார்த்தையை சொன்னார், பொய்யர் யாவரும் அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார்கள், பொய்யர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தூக்கி வாரி போட்டுச்சு. என் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில பைய, கழுத்துல டையு, வாய் நிறைய தாராளமா பொய், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொய் சொன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னோன்னே என் கண்ணுக்கு முன்னாடி நான் சொன்ன பொய்யெல்லாம் அப்படியே மேட்ரிக்ஸ் மாதிரி நம்பரா ஓடிச்சு. ஐயோ இவ்வளோ சொல்லட்டுமே. பொய் சொன்னா பரலோகம் கிடையாதா அப்படின்னு யாரோ இங்க உள்ளுக்குள்ள யோசிக்கிறீங்க. கன்ஃபார்ம் நோ, டேக் டைவர்ஷன், கோ டு ஹெல். சரியா? இதே பயத்தோட ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே போய் சொன்னேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செய்யும் தொழிலே தெய்வம் சொன்னாங்க, அதனால தான் சொல்லிட்டேன். நம்ம ஆளுங்க கூட அப்படி தான் சொல்லி சுற்றி திரிகிறோம். செய்யும் தொழில் தெய்வம்னு வேலையில் என்னென்னலாம் அநியாயம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுறது. வந்து கர்த்தருக்கு தசம பாகம் கொடுப்போம். அந்த தசம பாகத்தை கர்த்தரே உடனே ஓடி இறங்கி வந்து தேங்க்யூ மைடியர்னு வாங்கிக்குவார் பாருங்க. அந்த தசம பாகத்தை யாருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சு? காயினோட காணிக்கை. அப்போ 2 விதமான காணிக்கை உண்டு. தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கை உண்டு, தேவன் அங்கீகரிக்காத காணிக்கை உண்டு. உங்களுடைய என்னுடைய செயல்கள், கிரியைகள், சம்பாத்தியம், நீங்களும் நானும் தசமபாக எடுத்து வைக்கிற காரியத்துல தேவன் அங்கீகரிப்பாரா மாட்டாரான்றதுல ஜாக்கிரதையா இருங்க. அப்போ செய்கிற தொழில் காரியங்கள் எப்படி இருக்குன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நீங்களும் நானும். அல்லேலூயா. பயமா இருக்கா? என்னடா அடிக்கடிக்கு நடுவில் போய் அப்படியே வைத்த கலக்குதடான்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் எல்லா இடத்துல சொல்றதை விட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நிறைய ஒளிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் எடுத்து வெளியில் விட்டுட்டு இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் அந்த ஐட்டம் போய் சேர்ந்துருக்குதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த வேலையில ஆண்டவர் என்ன நம்பர் 1 சேல்ஸ்மேனை உயர்த்தி வச்சிருந்தாரு. போய் சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே போய் சொல்லிட்டேன், எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆவியானவர் சொன்னார், மகனே புதுசாக சேர்ந்திருக்கே துபாய் பேஸ் கம்பெனியில், அங்கே போய் சொல்லிட்டு தானே வேலைக்கு சேர்ந்த,
போய் உங்கள் ஓனர்கிட்ட போய் உண்மையை சொல்கிறேன்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே நல்லா போய்கிட்டு இருக்குது, இப்போ தான் நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் பிரியாணிலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறேன். போய் சொல்லுன்னு போய் தெரிஞ்சது, சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஆண்டவரே. இல்லை மகனே, நீ உண்மையை சொல்லி தான் ஆகணுன்றார். நான் சொன்னேன், வேணா ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு டீல் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் சொன்ன பொய்யெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் வேணா நான் பொய் சொல்லாமல் இருக்கிறேன். ஓகே ஆண்டவரே. என்ன நோ, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உன் அநேகத்தின் மேலே அதிகாரியாக உயர்த்துவேன், போய் உண்மையை சொல்லுனாரு. இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உள்ள ஒரு பலம் வந்துடும் பாருங்க. நேராக எங்கள் ஓனரை போய் பார்க்குறேன். 500 பேர் கம்பெனிக்கு முதலாளி, செம்ம கோவக்கார மனுஷன். பரவாயில்ல, கர்த்தர் சொல்லிட்டார், நேராக போயாச்சு. சார், ஐ வாண்ட் டு மீட் யூ சார். யா கமின் மேன் அப்படின்னாரு. சிடான்னாரு. லெட் இட் பி சார் அப்படின்னு. யா டெல் மீ அப்படின்னாரு. சார், நான் இங்கே வேலைக்கு வந்து சேரும்போது என்னுடைய ரெஸ்யூமில் என்னுடைய கல்வி தகுதி BBA மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருந்தேன் சார் அப்படின்னு. எஸ் எஸ், ஸோ வாட் மேன், ஸோ வாட்னாரு. நான் BBA படிக்கல சார்னு. வாட் அப்படின்னாரு. கட 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 நடுக்க ஆரம்பிச்சிச்சு கீழே மேலே வரைக்கும். அவ்வளோதான், முடிச்சுட்டாங்கடா, ஜோலியை முடிச்சுட்டாங்க. மச்சான் பிரசாத், மறுபடியும் ஒரு ஆட்டோ ரெடி பண்ணுறது, நல்ல இந்த ஆட்டோ தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன், இங்கே சீட்டை கிழிச்சிடுவாங்கடா. பயத்தோடு நின்றுக்கிட்டே இருக்கேன். கண்ட மேனிக்கு திட்டி தீக்கிறார் என்ன, கண்ட மேனிக்கு திட்டி தீக்கிறார். ஹவு டேர் மேன், ஹவு டேர். ஹெச்ஆருக்கு தெரியுமா? தெரியாது சார். GMக்கு தெரியுமா? தெரியாது சார். யாருக்குமே தெரியும்? யாருக்குமே தெரியாது சார். யாருக்குமே தெரியாதா? யாருக்குமே தெரியாத விஷயத்த ஏன் மேன் என்கிட்ட வந்து சொன்னேன்? நீ சொல்லாமல் இருந்தால் எனக்கும் தெரிஞ்சிருக்க போகிறது இல்லையே. நீ நல்லா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, யாராலையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாத. ஏன் மேன் வந்து என்ன டென்ஷன் பண்ணுற? என்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னாரு. கர்த்தர் ஏதோ கிரியை செய்கிறாருன்னு தோணுச்சு. அது ஒன்றும் இல்லை சார், 2 நாளைக்கு முன்னாடி ப்ரேயர் மீட்டிங்கில் உட்காந்தேன். போய் சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு வந்த பாஸ்டர் சொன்னார், உங்ககிட்ட உண்மையை சொல்ல சொல்லி என் கர்த்தர் சொன்னார், அதனால் வந்து மேலே பார்த்தாரு. ஆண்டவர் சொன்னாரோ? வாட் ஆண்டவர் அப்படின்னாரு. ஜீசஸ் சார், ஜீசஸ். அவர் ஒரு இஸ்லாமிய முதலாளி. நம்மளுக்கு ஏன் சொன்னா, அவங்களுக்கு யாரு? ஈசா நபி. ஈசா நபி சொன்னாருன்னு ஒரு மேலே பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? போமன் போ, ரகசியமா வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லாத, போ, வேலையை போய் பாருனாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். 500 பேர் கம்பெனிக்கு முதலாளி, அவரே ரகசியமா வச்சுக்கோனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கவலை? தேங்க்யூ சார் அப்படி திரும்பினேன். அவர் அப்படின்னு கத்துறாரு. சார் சொல்லுங்க சார்னு. கமான் மேன், கமான், இப்போவாது சொல்லு மேன், நீ என்னதான் படிச்சிருக்கிற, எவ்வளவுதான் படிச்சிருக்கிற அப்படின்னாரு. அது ஒன்றும் இல்லை சார், நம்ம வெறும் 6ஆம் கிளாஸ் தான் சார் அப்படின்னு. வாட் அப்படின்னாரு. 6th standard சார், 6th standard. கமான் கமான் அமர்தி, டெல் மீ த ட்ரூத், டோன்ட் ப்ளே வித் மீ, டெல் மீ த ட்ரூத்னாரு. சார், 1 வருஷமா போய் சொல்லியிருந்தேன், அப்பெல்லாம் நம்புனீங்க, இப்போ உண்மையை சொல்கிறேன், இதை போய் நம்ப மாட்டேன்றீங்களா சார்? 6ஆம் கிளாஸ் தான் சார், அதுக்கு மேலே வேறு எதுவும் படிக்கல சார். அவர் ஒரே ஷாக் ஆகிட்டு, எப்படி மேன் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேன் ஹேண்டில் பண்ண, எப்படி நம்பர் 1 சேல்ஸ் பண்ண முடிஞ்சு சொன்னால, ஹவுனாரு. நம்மளுக்கு டேபிளுக்கு மேலே தான் தெம்பா பேசுகிறேன், கீழே பேஸ்மெண்ட் கடை கடை ஆடிக்கிட்டு தான் இருக்குது. எப்படா உருவார போயிடலான்ட்டு கையை தூக்கி அப்படி மேலே காமிச்சேன். மேலே பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, போமன் போ அப்படின்னாரு. இப்போ எனக்கு சந்தோஷம்லாம் இல்லை, பயத்தோடு போகிறேன். சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்ற பயத்தோடு போகிறேன். 2010 உலக நாடுகளில் இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் எல்லாரையும் கொத்து கொத்தா வேலையை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. என் கம்பெனிலேயே ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி ஆகுது, யாரெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லி. என் டிபார்ட்மெண்ட்லேயே கம்மியாக படித்தது நான் தான், அனுபவம் எனக்கு தான் கம்மி. இதில் ஓட்ட வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் 6ஆம் கிளாஸ்ன்னு வர போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அமரு கன்ஃபார்ம்டி உன் பேர் தான் ஃபஸ்ட் இருக்க போதுன்னு நினச்சிட்டு இருக்கிற லிஸ்ட்டு ரெடியாக எனக்கு வருது. என் டிபார்ட்மெண்ட்டில் 5-6 பேர், அத்தனை பேரையும் அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. என் பேர் மட்டும் கிடையாது. அவங்க அத்தனை பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு என்னை மட்டும் அந்த வேலையில் ரீட்டைன் பண்ணாங்க. அல்லேலூயா. இது யாரோட கர்த்தர் இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியம்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யுத்தத்தோட எதிராளிகள் வரும்போது துதியின் சத்தத்தை கொண்டே ஜெயிக்க முடியுதுன்னா அது கர்த்தர் இருக்கிற ஜனத்துக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மீதியானியர்களை மேற்கொள்வதற்கு வெறும் நெருப்பு சக்தி எடுத்துட்டு போய் யுத்தத்தை ஜெயிக்க முடியும்னா கர்த்தர் யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. என்னோட கர்த்தர் இருந்து அந்த மனுஷ கண்களை தயவு கிடைக்க பண்ணினார். அடுத்து HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்க, என்னை சீட்டை கழிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரை ப்ரமோஷன் கொடுத்து படிப்படியா அந்த கம்பெனியில் என்னை உயர்த்த ஆரம்பிச்சாங்க. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன்னு சொன்னா
கண்டிப்பா வைப்பாரு. சீட்டை கிழிக்க வேண்டிய நிலைமை இருந்ததுன்னா அதை காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி உங்களுக்காக அந்த இடத்துல ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் தூக்கு மேடையை சிங்காசனமாய் மாத்த கர்த்தரால முடியும். உனக்கு விரோதமா எத்தனை ஆமான்கள் எழும்பட்டும், எத்தனை தூக்கு மேடைகள், எத்தனை தண்டனைகள், எத்தனை பழிகள் மேல வரட்டும், ஆனா கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால் தூக்கு மேடை அல்ல, பழி அல்ல, மாறாக மகிமையும் சிங்காசனத்தையும் ஆயத்து பண்ணி வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. அங்கிருந்து ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் கொடுத்து உலக நாடுகளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. சிங்கப்பூர், துபாய், லண்டன், பஹ்ரைன் போல தேசங்களுக்கு வேலை நிமித்தமாய் போயிட்டு சென்னைக்கு திரும்பி வந்தப்போ ஒரு அழைப்புதல் ரெடியா இருந்துச்சு, ஒரு இன்விடேஷன் ரெடியா இருந்துச்சு எங்க கம்பெனியில. அமர், நீயும் நானும் தான் ஈவினிங் அந்த மீட்டிங் போறோம், வாப்பா அப்படின்னாங்க என்னோட GM. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே கோட்டு சூட்டு தூக்கி மாட்டிடுவேன். ஏன்னா பல நாட்கள் தரையில் உட்காந்து இப்படி சோப் ஆயில் போட்டு தரையை தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த ரிசப்ஷனில் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு நிற்பாங்க. சார் கொஞ்சம் நவந்துக்கோ சார், தேய்ச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஏய் படா போயிட்டு அப்புறமா வாப்போ அப்படின்வாங்க. கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நிற்கிறாங்க. நம்ம என்னைக்கு தான் அப்பெல்லாம் நிற்க போகிறோமோ நினைத்த நாட்கள் உண்டு. அதே இடத்துல என் ஆண்டவர் என்னை கோட்டு சூட்டும் போட்டு உயர்த்தினாரு. அதனால் இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது கோட்டு சூட்டு தூக்கி போட்டுருவேன். போட்டு ரெடி ஆகிட்டேன். கார் வந்துருச்சு, ஏறி உட்காந்தாச்சு. கார் போயிட்டே இருக்குது. எந்த ஹோட்டலுக்கு போகிறோம்லாம் தெரியாது பார்த்துக்கோங்க. கார் போயிட்டே இருக்கு. தூரத்துலேருந்து பார்க்குறேன். நான் அப்போ சொன்னல ஓபராய் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸு, அந்த ஹோட்டல் திறந்துட்டாங்க. அப்படியே லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தூரத்துல இதை திறந்துட்டாங்க, வெரி குட் வெரி குட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மெயின் ரோட்ல போய் இந்த கார் திடீர்னு டர்ன் அடிச்சு அந்த ஹோட்டலுக்குள்ள போகுமா, அடி வயர்லாம் கலங்கி எனக்கு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹோட்டலாடா, இந்த ஹோட்டலா, இங்க தானா பொட்டி தூக்குனா போதும் வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே அந்த காரை போய் அந்த போர்ட்டிகோல போய் நின்னுச்சு. ஒருத்தர் கிடுகிடுன்னு ஓடி வந்து கதவு தந்து, சார் குட் ஈவினிங் சார்னு சல்யூட் அடிச்சாங்க. இதைத்தானடா நம்ம பண்ணா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சோம். நம்ம அருமையான தேவ ஜனங்களே, என் புத்தி சொல்லிச்சு பொட்டி தூக்குனா போதும் வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு சொல்லி. ஆனா என் தேவன் என்ன குறிச்சு வச்சிருந்த திட்டமே வேற. பார்த்துக்கோங்க, என்ன வாழ்க்கையில செட்டில் ஆக்கிட்டு எனக்கு பொட்டி தூக்குறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு என்ன சிறப்பு விருந்தினர் படிக்க வச்சார். அல்லேலூயா அல்லேலூயா. வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. இது நடந்துடணும், இப்படி நடந்துடணும், அப்படி நடந்துடணும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஜெபிங்க, கேளுங்க, தப்பே இல்லை. ஆனா சித்தம் உம்முடைய ஆண்டவரேன்னு மட்டும் விட்டு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அவர் செய்யற விதமே வேற மாதிரியா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. சிறப்பா செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா. அங்கிருந்து பெரிய கம்பெனி, ஒரு கம்பெனில ஜெனரல் மேனேஜர், சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பாஸா கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என் டீம்ல கிட்டத்தட்ட 18 பேர் வேலை செய்யறாங்க. 18 பேர் எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெருமைக்காகலாம் சொல்ல, என் தேவனை நாமம் உயர்த்துறதுக்காக மட்டும் சொல்றேன். 18 பேர் எல்லாம் BBA, MBA, ABCD, EFGH எல்லாத்தையும் படிச்சு வந்தாங்க. ஆனா நம்ம 18 பேருக்கு பாஸ், ஆனா வெறும் 6ஆம் கிளாஸ். அல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு கிளாஸும் படிக்கல. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன ஆண்டவரே, ஏன்னா நான் தான் இன்டர்வியூ எடுக்கணும். இந்த பெரிய பெரிய படிப்படிச்செல்லாம் வருவாங்கல்ல, அவங்களை இன்டர்வியூ எடுக்கணும். நான் தான் அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்களா இருக்கும்போது நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா ரிஜெக்டடுன்னு போட வேண்டியிருக்கும். ரிஜெக்டடுன்னு எழுதும்போது மனசுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே, என்னோட நிறைய படிச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, என்ன போய் ரிஜெக்டடுன்னு போட சொல்கிறீங்களா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இது விளையாட்டுன்னா அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட பெருசா, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் நான், ஓகேவா? இந்த உலகத்துக்கு நான் ஒரு விஷயத்தை காமிக்கணும் மகனேனார். என்ன ஆண்டவரேன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நான் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவரும் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மகனை உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நம்முடைய கர்த்தருக்கு லேசான காரியம். நிலைமையில வேண்டாம் இருக்கு, எவ்வளவு மோசமான சூழ்நிலையில வேணா இருக்கு, என்ன உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களை ராஜபுத்திர வம்சம் என்று சொல்வார்கள். நான் சொல்றேன், என் அப்பா உயிரோட இருக்கும் போதெல்லாம் நான் ராஜபுத்திரனாலாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், நான் ராஜபுத்திரன், இயேசு ராஜாவோட புத்திரன். அல்லேலூயா. நீங்க யாரும் சாதாரண ஆளே கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாரும் சாதாரண ஆளே கிடையாது. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாரும் சாதாரண ஆளே கிடையாது.
நீங்க அத்தனை பேர் ராஜபுத்திரர்கள், ராஜபுத்திரிகள். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கை கொடுங்க, சொல்லுங்க ராஜபுத்திரன் சொல்லுங்க. நீ ராஜபுத்திரன், நீ ராஜபுத்திரின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு யாரும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ராஜபுத்திரன். மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் நல்லா தான் பண்ணுவோம், நம்ம வாய் சும்மா இருக்காது. அப்படியே இருதயத்தில் உங்க கையை எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளை பார்த்து நாம சொல்லலாமா? முதல்ல நான் என் பேரை சொல்லி சொல்லுவேன். எல்லாரும் என் பேரை சொல்லி சொல்லாதீங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சரியா? அமரு, நீ ராஜபுத்திரன்டா. நீங்க உங்க பேரை நான் எப்படி சொன்னேன், நீங்க எப்படி சொல்லுங்க? ராஜபுத்திரன். ராஜபுத்திரனா வைராக்கியமா இருக்கணும், கம்பீரமா வரணும் சத்தம். ஓகேவா? இந்த சைடு இருக்கவங்கள சும்மா இருங்க, நீங்க பேர்லாம் சொல்ல வேண்டாம். நான் ராஜபுத்திரன், ராஜபுத்திரி. புத்திரன்லாம் புத்திரன் சொல்லுங்க, புத்திரிலாம் புத்திரின்னு சொல்லுங்க. சரியா? பெண்கள் புத்திரி, ஆண்கள் புத்திரன். எவ்வளோ கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்குது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சோப்பறீங்க. இப்போ நான் ராஜபுத்திரன் சத்தமா சொல்வேன். நான் 3 சொன்னதுக்கு அப்புறம் 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் சொல்லணும். ரெடியா? ரெடி? 1 2 3. ஓ சூப்பர். அல்லேலூயா. கை தருங்க, கை தருங்க. சும்மா இருக்கணும். இந்த சைடு இருக்கவங்க பார்த்துட்டீங்களா எப்படி சொன்னாங்கன்ட்டு? அவங்க பவர் பார்த்துட்டீங்களா? அதோட பவர் ஜாஸ்தியா வருதான்னு பார்க்கணும் இப்போ உங்ககிட்ட. சரியா? நான் ராஜபுத்திரன், ராஜபுத்திரி. நான் ராஜபுத்திரன், ராஜபுத்திரி அப்படி சொல்லாதீங்க. நீங்க யாரு? நீங்க நீங்க சூப்பர், தெளிவா தான் இருக்கீங்க. இப்போ நான் 1 2 3 சொன்ன உடனே சத்தமா வரணும், கம்பீரமா வரணும். அல்லேலூயா. ரெடி? ரெடி? 1 2 3. சூப்பர். இப்ப தனித்தனியா கூப்பிடுற வாய்ஸ் சத்தமா வந்துச்சுல்ல, முன்னையா வரல? இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம், எல்லாம் மொத்தமா சேர்ந்து சொல்ல போறோம். வேலூர் ஜங்ஷன் கிரீன் சர்க்கிள்ல கேட்கணும், யார் ராஜபுத்திரன் எங்கடா வந்துட்டாங்க இவனுங்கன்னு கேட்கணும் நம்மள இப்போ. சரியா? ரெடியா? ரெடியா? நான் சொல்றேன், விசுவாசத்தோட சொல்லுங்க. இயேசு ராஜாவோட புத்திரன் நான், இயேசுவோட பிள்ளை நான் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொல்லுங்க. இன்னும் அதிகமா சொல்றேன், இதுவே உங்க வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனமா இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்படலாமா? எல்லாம் ஒருமனப்பட்டு நான் 3 சொல்லும்போது மொத்தமா சத்தமா எப்படி சொல்லணும்? மொத்தமா சத்தமா. ரெடி? 1 2 3. ஆனா நீங்க கொஞ்ச நேரம் இருங்கண்ணே, நீங்களும் சேர்ந்து சொல்லணும். நோ மியூசிக், வாயில சொல்ல போறீங்க. எனக்கு அந்த சத்தத்தை கேட்கணும் எனக்கு. இல்லைன்னா இது ஏன் இவ்வளவு நேரம் இந்த டாபிக்கே பேசிட்டு இருக்கோம் நம்ம? நான் சொல்றேன், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ஏதோ கட்டுக்கதையை நம்ம செஞ்சுட்டு இல்லை, இந்த இடத்துல விசுவாச அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விசுவாச அறிக்கையை நீங்க விசுவாசிச்சு சொல்லும் போது அதுவே உங்க வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனமா மாறும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நகைச்சுவையோட சில காரியங்களை சொன்னால் அதுக்கு பின்னாடி ஆவி கூறி அர்த்தத்தோட தான் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மனமா சொல்ல போறோம். உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்ல போறீங்க. இது வரைக்கும் நீங்க எந்த காரியத்தை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ, எந்த கடன் எந்த வியாதியை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ, நீங்க சொல்ல போற இந்த விசுவாச வார்த்தை அந்த கடனை, அந்த வியாதியை, அந்த எதிராளியை உங்களுக்கு முன்பதாக மடங்கடித்து போடும்படியாக, அவைகள் எல்லாம் இல்பொருள் ஆகி போகும்படியாக ஆவியானவர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சத்தமா ஒரு மனமா எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். ரெடி? ரெடி? 1 2 3. நான் ராஜபுத்திரன், நான் ராஜபுத்திரன், நான் ராஜபுத்திரன். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், இந்த நம்பிக்கையோட கடந்து போங்க, இந்த நம்பிக்கையோட கடந்து போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை பெரிய காரியமாய் செய்வார். நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவு நன்மை எனக்கு செஞ்சிட்டீங்களே. சிறியவனை புழுதியில் இருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் என்னை இவ்வளவு தூரம் உயர்த்திட்டீங்க. பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டேன், குப்பையில இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேன், வெறும் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சேன், என்னை இவ்வளவு தூரம் உயர்த்திருக்கீங்களே. இப்ப நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்னு கேட்கும்போது, மகனே புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கு என்ற இந்த கட்டளை எனக்கு கொடுத்தாரு. இது உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சு இருக்கிறீங்க? எத்தனை பேர் மார்க்கு எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28 19 20 வசனங்களை வாசிச்சு பாருங்க. வீட்டுக்கு போய் மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இது சாய்ஸ் கிடையாது, முடிஞ்சா செய், இல்ல இல்ல இது கட்டளை. திஸ் இஸ் a commandment. நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும்.
அன்னைக்கு என்னுடைய நண்பன் செந்தில்குமார் எனக்கு சுவிசேஷத்தை சொல்லாம இருந்திருந்தானா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன், உங்க முன்னாடி நின்று இருக்க மாட்டேன். இன்னைக்கு என் நண்பன் செந்தில்குமார் உயிரோட இல்ல, அவன் செத்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னைக்கு நம்ம ஜீவன் நம்மளை விட்டு போகும் தெரியாது. போறதுக்குள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்திட்டு தான் போகணும். எத்தனை பேர் அந்த தீர்மானத்தோட இங்க போறீங்க? உங்க தேவை, கண்ணீர், கவலை, கடன், கஷ்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க அவர் வேலையை பாருங்க, அவர் உங்க வேலையை பார்ப்பாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போகல, போராட்டங்கள் முடியல, படிக்கல, உயரல, கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலனம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற கர்த்தர். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில, அப்பா உமக்கு எல்லா பங்கையும் விட்டு கொடுத்துறோம்ப்பா, நான் அல்ல, என் பலன் அல்ல, எல்லாம் உங்க கிருபை சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, thank you Lord Jesus. இங்க வந்திருக்கிற யாவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ரத்த கொட்டுகளாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்ன நிலத்தை என்ன நிலையில வந்திருக்கிறார்கள் என்பதை என் தேவன் அறிவீர். அவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற கோணலானவைகளை செவையாக்கப்படி போடும்படியாக, அப்பா தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போடும்படியாக ஆவியானவர் தாமே நீர் கொடியேற்றுகிறவராய் முன்னாக கடந்து செல்லுகிறவராய், ஓ தடைகளை தகர்த்து போடுகிற நீர் முன்னாக கடந்து போகிறாக ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சாட்சியும் செய்தியும் வார்த்தைகளும் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறதை நாங்கள் அறிவோம் ராஜா. இது முதற்கொண்டு சோர்ந்து போகாமல் உற்சாகமாய், விசுவாசமாய், வைராக்கியமாய் உமக்காக இந்த ஜனங்கள் எழும்புவார்களாக. இந்த வேலூர் பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்கு இவர்கள் ஒவ்வொருவரையும் தேவர்களுக்கு பயன்படுத்துவீராக. இந்த தகப்பனை கூடுகை ஆயத்தம் பண்ணின அருமையான தாசனை, தேவ தாசனை அப்பா இதற்கு கொடுத்த ஜெபித்த ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.